श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना उतं सरश्च महदात्मजभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् पद्माङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतम् श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवं साम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம். விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் அவருக்கு அருமருந்தாக கருதியது ஸ்ரீவச்சன போஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய சாஸ்திரம் தான். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தின் பெருமையை ஒரு 7 பாசுரங்களாலே விசதமாக தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரகரணத்திலே கிட்டத்தட்ட 5 பாசுரங்கள் நமக்கு அனுபவம் ஏற்கனவே ஆயிற்று. ஏன்னா 2 பாசுரங்கள் அனுபவம் இன்னைக்கு முடிச்சு விடலாம், காலை வேளையில முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கேன். அதாவது ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே இந்த சிவசன ஓட்டத்தை பெருமையை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே ரொம்ப அப்பிரதிமமான வைபவம் பொருந்தியது. ஏனைய ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ தங்களுடைய கிரந்தங்களுக்கு அவர்களே பேர் வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிலர். புலலோகாச்சாரியரே தானே உகந்து இதற்கு பெயரிட்டார் ஸ்ரீவச்சன பூஷணம் என்று. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததாய் இருக்கக்கூடியது வச்சனபூஷணம் என்று சொன்னால் ரத்னத்தை கொண்டு சமைக்கக்கூடியது ரத்னபூஷணம். பூர்வாச்சாரியர்களை வார்த்தைகளை கொண்டு சமைத்ததாக இருக்கக்கூடியது வச்சனபூஷணம் என்றெல்லாம் கீழே பார்த்தோம். அப்படிப்பட்ட வச்சனபூஷணம்னு ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு அதிகாரிகள் ரொம்ப துர்லபர். அப்படியே இருந்தா கூட ஒருவர் உண்டாகில் என்று சொல்லும்படியாய் அந்த அனுஷ்டாத்தாக்களாக இருக்கக்கூடிய ரொம்ப குறைவு என்று சொல்லி இதை கற்க வேண்டும் கற்க வேண்டும், இது எல்லாருக்கும் அண்டாத தன்மை இது என்று ஒரு பக்கத்துல சொன்னாலும் கல்லாதது என்னோ கவர்ந்து இதில் அபேட்சையோட இதை கற்க வேண்டாமா, எப்பேற்பட்ட நன்மையை விளைக்கக்கூடியதா இந்த கிரந்தம் இருக்கிறது என்றெல்லாம் கீழே பார்த்தோம். அதுக்கு மேல இதுக்கு வழி உண்டு. தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை சிந்த தன்னில் மாசரவே முன்ன மனநம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தான் வஜனபூடனத்தின் வான்பொருளை கல்லாது தென்னோ கவர்ந்து நீங்கள் கல்லுங்கோள் கல்லுங்கோள் என்று 2 விதமாக இது பண்ணார். அப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய ஒரு இது இருந்தால் நமக்கு இந்த ஸ்ரீவச்சன பூஷணமும் லபிக்கும் என்ற அர்த்தம் காட்டப்பட்டது. மேலே இப்படிப்பட்ட அர்த்தங்களை எப்படி வழி வழியாக போந்தார்கள், இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதை எப்படி நாம் ஆதரணீயமாக கொள்ள வேண்டும், யார் யார் வாய் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த சச்சம்பிரதாயம் என்று தொடங்கக்கூடிய பாசுரமானது. சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் யாக்கேஹி தான் உண்டாகில் நச்சி அதிகரியும் நீர் வச்சனபூடனத்து கத்த மதியுடையீர் மத்தியத்தராய்.
கீழே 2 பாசனங்களாலே உபதேசபரமாக போனதுதான் அந்த பாசனம். ஒன்று, நீங்கள் கற்க வேண்டும், கல்லாததென்னோ கவர்ந்துன்னு முதல்ல தெரிவித்தார் இதுக்கு முன் பாசனத்துல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசத்திலே கத்ததனுக்காம் நிலையில் நில்லும் அறிந்து, அது என்ன நிஷ்டையை சொல்லியிருக்கோ அந்த நிலையில் நில்லுங்கோ என்று சொல்லும்படியாய் உபதேசபரமாக 2 பாசுரங்களை எடுத்து காட்டினார். இந்த பாசுரத்திலே காட்டக்கூடிய சமயத்திலே வசனபூஷணத்துக்கு அத்த மதியுடையர். நீங்கள் தான் வசனபூஷணத்துக்குன்னே அத்த மதியுடையர், அதுக்கு தகுந்த மதியை உடையவராய் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க எப்படி இருக்கணும்? மத்தியஸ்தராய்னா ஒரு தாரதமியம் இல்லாத, ஒரு பாரபட்சம் இல்லாத, ஒரு இதுவா இல்லாத இருந்து நடுநிலையிலே இருந்து இதை இது பண்ண வேண்டும் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. பதவுரையை வாசிக்கிறேன். சச்சம்பிரதாயம் தாமுடையோர், சத்சம்பிரதாயத்தில் அன்வயமுடையவர்கள் கேட்டக்கால் கேட்பார்களானால் மெச்சும் யாவரும் புகழும் வியாக்கியானம் தான் உண்டாயிருக்குமானால் நச்சி விரும்பி வஜனபூடனத்துக்கு ஸ்ரீவஜனபூஷனுக்கு அற்ற தீர்ந்த மதியுடைய அறிவுடையரான நீங்கள் மத்தியஸ்தராய் நடுநிலையுடைய மத்தியஸ்தராய் அதிகரியும் அறிந்து கொள்வீராக. அதாவது எப்படிப்பட்ட வரணும்னா சத் சம்பிரதாயம். அதாவது சம்பிரதாயத்திலே இந்த ராமானுஜ தர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஊன்றியவர்களாய் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டதுல அன்வயம் உடையவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கேட்டாலும் சிவசன போஷத்துடைய அர்த்தத்தை கேட்டார்களே, ஆனால் அவருடைய மெச்சக்கூடியதாக இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள். சத் சம்பிரதாயத்திலே வந்தக்கூடிய ஆச்சாரியர்களே இந்த வசனத்தை வியாக்கியானத்தை கேட்டால் மெச்சும்படியாக இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள் உண்டாயிருக்குமானால், அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுமானம் தான். இருக்குமானால் அப்படின்னா அவரு சந்தேகம் அந்த இடத்துல தொக்கி நிற்கிறது. இருக்குமானால், ஆனா இருந்ததுன்னா அப்படி என்ன பண்ணணும்? இருக்குமான்றது சந்தேகம். இருக்குமானால் பல வியாக்கியானங்கள் உண்டா அப்படின்னா பல வியாக்கியானங்கள் இருக்கிறது ரொம்ப அரிது. ஏற்கனவே சிவஜன போஷனுடைய பொருள் அறிவதே அரிதுன்னு சொல்லக்கூடிய காலத்தை வியாக்கியானம் இருப்பது அரிது. அப்படி இருக்குமானால் அப்படி போய் இருக்கக்கூடிய வியாக்கியானத்தை எப்படி பண்ண நச்சி அதை ரொம்ப விரும்பி அந்த வஜனபூஷணத்தைக்கே அற்று தீர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும், வஜனபூஷணத்துக்கே அடிமையை போலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அறிவுடையராய் இருக்க வேண்டும், மத்தியஸ்தராய் மதியுடையீராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்? நடுநிலையில இருந்து அதை அறிந்து கொள்வீர் என்று சிவஜன போஷணத்துடைய வியாக்கியானத்தினுடைய பெருமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பாதி வியாக்கிய உபதேசமா பண்ற பரோபதேசமா இதுவும் இருக்கு. ஏற்கனவே 2 பாசுரங்கள் கற்றதனுக்காம் நிலையில் நில்லுமறிந்துன்னு ஒரு உபதேசம் பண்ணார். அப்புறம் கல்லாதது என்னோ கவர்ந்து இது அபேட்சையோட கற்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார். இந்த இடத்துல சொல்றார் பாதி பாசுரம் ஒரு 1/2 அடியில காட்டக்கூடியது இது பரோபதேசமாக விடத்திலே காண கிடைக்கிறது. வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். உய்ய நினைவுடையீர் என்று கீழே இவராலே உபதேசிக்கப்பட்டவர்கள் இந்த உபதேசம் பலித்தவாறே. உய்யனுடையுடையீர் உங்களுக்கு சொல்லுகில்லேன், வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்யகலையாம் வசனபூடத்தின் ஆழ்புரலை கற்றதனுக்காம் நிலையில் நெல்லுமறிந்த அந்த நிலையில நில்லுங்கோ அப்படின்னு பரோபதேசம் பண்ணார் இல்லையா? இவராலே உபதேசிக்கப்பட்டவர்கள். உபதேசிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆச்சு? உபதேசம் பண்ணார், இந்த உபதேசம் பலித்தவாறு. அதனால நிலையில நில்லுங்கோ அப்படின்னு சொன்னா அந்த உபதேசம் பலித்ததுன்னு தெரிவிக்கிறார். பலித்ததுன்னா என்ன? பல அதிகாரிகள் தோன்றி விட்டார்கள். இதுக்கு மாமனிகள் எத்த நினைச்சு இந்த சிவசம்போழனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தார்களோ அதுக்கு அதிகாரிகள் கிடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பலித்தவாறு வஜனபூடனத்தின் ஆழ்பொருளை கற்று என்றும் வஜனபூடனத்தின் வான்பொருளை கல்லாததென்னோ என்றும் இப்படி அதன் அர்த்தத்தை நாங்களும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படியாக அன்வய வத்திரேகங்களிலே பல காலம் அருளி செய்யான் என்றீ. இவ்வளவு 5 பேரும் மாமனிகளை பார்த்து சொல்றதா இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, மாமனிகள் உபதேசம் பண்ணார், கீழே கற்றதனுக்காம் நிலையில் நில்லுமறிந்து என்று சொல்லும்படியாய் அது நிற்கணும், நீங்க அந்த நிலையில நிற்கணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதனால அந்த உபதேசம் பலித்தது. அதனால பல அதிகாரிகள் தோன்றியவாறு வஜனபூடனத்தின் ஆழ்பொருளை கற்று, அப்படிப்பட்ட ஆழ்பொருளை கற்று என்றும் வஜனபூடனத்தின் மான்பொருளை கல்லாததென்னோ என்றும் கீழே இந்த 87வது பாசுரத்தை சொன்னது கல்லாதென்னோ என்றும் இப்படி அதன் அர்த்தத்தை நாங்களும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி உய்ய நினைவுடையீர்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரோ இல்லையோ, உஜ்ஜீவிக்கும்படி அன்வய வத்திரேகங்களாலே பல காலம் அருளி செய்யான் என்றீர். அன்வய முகத்தாலும் தானே என்ன பண்ணார்? நேர்மறையாக சொன்னார். கற்று அதனுக்கான நிலையில் நில்லுமறிந்துன்னு நேர தானே நேர்மறையாக சொன்னார். அதுக்கப்புறம் எதிர்மறையான சொல்ல கல்லாததுன்னு, இதை கல்லாது இது அபேட்சை உடையாக இப்படிப்பட்ட கிரந்தத்திலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கணுமே, இதற்கு நீங்கள் அபேட்சை இல்லாத இருக்கிறீர்கள்னு சொல்லக்கூடிய காலத்திலே வத்திரேக முகத்தாலே எதிர்மறையான முகத்தாலே தெரிவித்தார்.
அன்வய விதிரேகங்களாலே பல காலம் அருளி செய்யான் என்றீர். பலமுறை அருளி செய்திருக்கிறீர் அந்நியர்கள். நாங்கள் அதில் அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்னென்ன? அதாவது நாங்கள் சொல்லக்கூடியதே இப்போ திரும்பி வந்தார்கள் இல்லையா, இதை கற்க வேண்டும் அப்படின்னு அதிகாரிகள் ஏற்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அதில்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்னென்ன? இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை அர்த்தத்தை நாங்க சம்பாதிக்கணும்னா அதுக்கு வழி என்ன என்று கேட்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப ஸ்ரீவச்சன பூஷணம் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆழ்பொருள். ஆழ்பொருளை கேட்கக்கூடியதா அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்ன ஆகில் அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சத் சம்பிரதாய நிஷ்டராலே. சத் சம்பிரதாய நிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி அப்படின்னா அருள்பத்த நாதமணி முதலாம் நம் தேசிகரை அல்லால் என்று பகவத் விஷயத்துக்கு எப்படி சொன்னாரோ அதே போல அந்த வழி வந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாய் இருக்கக்கூடியவர்கள், இந்த சம்பிரதாயத்திலே நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள், பகவத் விஷயம் போன்ற கிரந்தங்களுடைய வாசனை அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஏத்தம் அறிந்தவர்களாய் இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் சத் சம்பிரதாய நிஷ்டராக ஸ்லாகனீயமான வியாக்கியானம், அப்படிப்பட்ட நிஷ்டர்களாலே கொண்டாடப்படக்கூடியதா இருக்கக்கூடிய வியாக்கியானம் உண்டாகில் இருந்ததானால் நீங்க என்ன பண்ணும், அதை அதிகரித்து அம்முகத்தாலே அறியுங்கோள் என்கிறார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா இது ஒரு அவதாரிக போல இந்த பாசுரத்துக்கு இந்த 2 யோஜனை தெரிவிக்கிறார். இதுலயும் அன்வய வைத்திரேக முகத்திலே காட்டுறார். அதிகரியுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, அதிகாரிகள் சில பேர் எல்லாம் நீங்கள்லாம் கற்றதனுக்கான நிலையில் நில்லுமறிந்துன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சில பேரெல்லாம் முன் வந்தார்கள். நாங்கள்லாம் கர்த்தருக்கு விருப்ப உடையோம், உய நினைவுடைய, நாங்கள்லாம் உஜ்ஜீவிக்க வேணும் என்ற எண்ணம் உடையவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் சில அதிகாரிகள் வந்தார்கள். அப்படி வந்த அதிகாரிகள் எப்படி கேட்கிறான்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை நாங்கள் எப்படி கிரகித்துக் கொள்றது, எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது என்று சொல்லக்கூடிய காலத்திலே மாமனிகள் அவருக்கு உத்தரமாக பதிலாக தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே சத் சம்பிரதாய நிஷ்டராய் இருக்கக்கூடிய ஒரு மகான்கள் சிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்களே அவர்களாலே கொண்டாடப்படக்கூடிய வியாக்கியானங்கள் உண்டு இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு. அப்படி இருக்குமாகில் அதை அதிகரித்து அம்முகத்தாலே அறியுங்கோள். அதிகரித்துனா என்ன, குருமுகமாக அதை அறியுங்கோள் என்கிறார் அன்றிக்கே. அப்படின்னா 2வது யோசனை, இதுலயே 2வது யோசனை சொல்றார். அபேட்சா நிரபேட்சமான அர்த்த விஷயமான வியாக்கியானம் உண்டாகில் அத்தையும் நிரூபணமுகேன அறிந்து ஆதரியுங்கோள் என்கிறார் ஆகவுமாம். அப்போ இப்ப 2 வேர்ட்டியா அந்த இடத்துல காட்டுறார். ஒருத்தர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்பதான் முதல்ல ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு புதுசா இருக்கக்கூடியவர்கள். இன்னொருத்தர் என்ன அப்படின்னு கேட்டால் அபேட்சா நிரபேட்சம், அவர்களுக்கு இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை அறிந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அதாவது ஸ்ரீவச்சன பூஷணத்துல அந்த தாத்பரியார்த்தமா இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தை ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது திருவாய்மொழியோட தாத்பரியத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ பகவத் விஷயத்தை அறிந்தவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் தாத்பரியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தையும் அவர்கள் அறிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சத் சம்பிரதாயம் உண்டு அன்றிக்கே அபேட்சா நிரபேட்சமான ததர்த்த விஷயமாக வியாக்கியானம் உண்டாகில் அத்தையும் நிரூபணமுகேன அறிந்து ஆதரியுங்கோள் என்கிறார் ஆகவுமாம். அதாவது 2வது யோஜனை என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா முதல் யோஜனை என்ன சொன்னார், அர்த்த கிரகணம் பண்ணணும் அப்படின்னா முதல் யோஜனை நீங்கள் சத் சம்பிரதாய நிஷ்டர்களால் மெச்சக்கூடிய வியாக்கியானத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இன்னொரு இது என்னன்னா இப்ப நீ ஏற்கனவே நான் கொஞ்சம் தெரிஞ்சவனா இருக்கேன், அது பகவத் விஷயத்தினுடைய அறிந்தவனாக இருக்கக்கூடியவன். அப்போ ஸ்ரீவச்சன அர்த்தத்தை அந்த பெருமையை அறியணும் அப்படின்னா எப்படி ஆராய்ந்து அறியக்கூடியவனா இருக்கணும். நிரூபண முகேன அதான் சொல்ற இந்த இடத்துல அர்த்த விஷயமாக வியாக்கியானம் உண்டாகில் அத்தையும் நிரூபண முகேன அறிந்து ஆதரியுங்கோள் என்கிறார் ஆகவுமாம். ஆனா ஒரு இடத்துலயும் எவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணிருக்கா பாருங்க. வியாக்கியானம் சொல்ற வியாக்கியானம் உண்டாகில்னா இருக்குமோ இருக்காதோ. ஏன்னா இந்த அர்த்தம் ரொம்ப அரிது, இதுக்கு வியாக்கியானங்கள் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது. இன்னைய அளவிலும் பார்த்தா கூட இப்ப நம்ம பார்த்தோமே, ஆனால் இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு முதல் வியாக்கியானம் சொன்னா ஆயி சன்னியாச்சாரிய சுவாமி வியாக்கியானம் தான் இப்போ நமக்கு, அதாவது கிரந்தஸ்தமா ஓலப்படுத்தி வச்சிருக்கக்கூடியது. அதுக்கு மேல இருக்கக்கூடியது மாமனிகளோட வியாக்கியானம் தான். நாலூர் ஆச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் ஒண்ணு இருக்குன்னு இந்த வியாக்கியானத்திலே காட்டுறாரு மேல பிள்ளராஜர் சுவாமி. ஆனால் அதெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்கிறது இல்லை. ஆதரியுங்கோள் என்கிறார் ஆகவுமாம். இது வரையந்தம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்ப அதிகாரிகள் வந்தார்கள், எப்படி இதை இந்த அர்த்தத்தை கிரகணம் பண்றதுன்னு கேட்டார்கள். கேட்கக்கூடிய காலத்துல 2 விதமா அதிகாரிகள் ஒரு இடத்துல இருக்கார்கள். ஒரு அதிகாரிகள் என்னன்னா கற்றதனுக்காம் நிலையில் நெல்லுமறிந்துன்னா எங்களுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, நாங்கள் ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தத்தை கற்க விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே சத் சம்பிரதாயத்துல இழிந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எந்த வியாக்கியானங்கள் மெச்சுகிறார்களோ அந்த வியாக்கியானத்தை கொண்டு இந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்.
இல்ல அடுத்த யோஜனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்சம் அவர்களுக்கு அந்த சிவஜன அர்த்தங்களை அறிந்தவர்களா இருக்கிறார்கள். அப்போ அந்த பெருமையை பாராட்டக்கூடியவர்களா இருக்கணுமே, அதை பிரவர்த்தனம் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேணுமே. அப்படின்னா என்ன பண்ணணும், அதை ஆராய்ந்து அந்த நிரூபணம் முகேன அந்த அந்த ஸ்ரீவச்சன புருஷத்துல அர்த்தத்தை அறிந்து கொள்ளும் போல் ரெண்டு விதமாக அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டுகிறார். சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால், அதாவது ஓதி ஓதி வித்தாதியாய் வரும் என்கிறபடியே விச்சேதியாத சத் சம்பிரதாயத்திலே சந்தி வேள்வி சடங்கு நான்மறை ஓதி ஓதி வித்தாதியாய் வரும் அந்த நாளரா அணியாளி அம்மானே அப்படின்னு திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெருமாளுக்கு திருவாலியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல தெரிவிக்கிறார். சந்தி வேள்வி சடங்கு நான்மறை ஓதி ஓதி வித்து ஆதியாய் வரும். காட்டக்கூடிய விஷயம் என்ன, சந்தின்னு சொல்லக்கூடியதுன்னா சந்தியாவந்தனம் தான் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ நித்திய கர்மாக்களை தெரிவிக்கக்கூடியதா நித்திய கர்மா யாகம் போன்றவைகள்லாம் காட்டக்கூடிய சந்தி வேள்வி சடங்கு நான்மறை நித்திய கர்மா நைமித்திய கர்மான்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கணும், ஓதி ஓதி வித் ஆதியாகி வரும். எப்படி அதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த ஓதி ஓதி வித் ஆதியாகி வரும்ன்ற வாக்கியத்தான் இந்த இடத்துல காட்டுறோம். இப்ப வேதமானது எப்படி இருக்கு, ஒருத்தர் ஓதுகிறார், அது அனுச்சாரணம் பண்றார். இப்போ வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் எழுதாக்கிழவின்னு பேர். எழுதாக்கிழவின்னா ஒரு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அது ஒரு ஓலைச்சுவட்டில் எழுதினதே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், எப்படி அது வேதத்தினுடைய பிரவர்த்தனம் நடந்தது ஆச்சாரியன் சொல்லுவார், அதை சிஷ்யன் சொல்லுவார். ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வாக்கியம், ஸ்ருதின்றது வேதத்தை தான் சொல்றது. ஸ்ருதினா என்ன அர்த்தம்னா கேட்டு கேட்டே வளர்ந்ததாக இருக்கக்கூடியது, காதால கேட்டே வளர்ந்தது ஸ்ருதி. அப்போ ஓதி ஓதி வித் தாதியாய் வரும் என்று சொல்லும்படியாய் எப்படி அந்த வேதமானது அந்த பரம்பரை லப்தமாக வந்தது, ஒரு ஆச்சாரியன் சொல்ல ஒரு சிஷ்யன் அனுச்சாரணம் சொல்ல அப்படியே வந்திருக்கக்கூடிய இந்த வேதம். அப்போ இந்த இடத்துல சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் என்று சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்ரீவச்சன புராணத்துல அர்த்தமும் எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா, எப்படி வேதமானது ஒரு ஆச்சாரியன் சொல்ல அனுச்சாரணம் பண்ணி வந்ததோ அதே போல ஒரு ஆச்சாரியன் இந்த அர்த்தத்தை தெரிவிக்க, அதை சிஷ்யன் கேட்டு தான் ஒருவர்த்தனை தெரிவிக்க அப்படியே தானே வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ இங்க காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சத் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஓதி ஓதி வித்தாதியாய் வரும் என்கிறபடியே விச்சேதியாத சத் சம்பிரதாயம். விச்சேதம் அப்படின்னா, சேதனம் அப்படின்னா வெற்ற ஒரு இடைவெளி ஏற்படும். விச்சேதம் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் சத் சம்பிரதாயத்திலே சம்பந்தத்தை உடையராய். எந்த சமயத்துல இவாள்கள் இந்த பிரமாண ரட்சணன்றதை விட்டதே கிடையாது. கிழக்கூட தெரிவிச்சோம், நம்பெருமாளுடைய வரலாறு கலாப காலத்துல நம்பெருமாள் வெள்ளில எழுந்திருந்த கூட காலத்துல கூட எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் அந்த பகவத் விஷயனுடைய அந்த பிரவச்சனங்கள் நடந்துட்டே தானே இருந்தது. அதனாலதான் நம்பெருமாள் திரும்பி வந்தா கூட என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ஆச்சாரியர்களுக்கு கதையான ஆச்சாரியர்கள் இடத்துல இருந்தார்கள். அதை மேல இந்த சச்சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணுவதற்கு அது ஒரு ஹேத்துவாக இருந்தது என்று காட்டக்கூடிய விஷயம் அது. அப்போ அதே மாதிரி விச்சேதியாதனா இடைவெளி இல்லாதபடியா இருக்கக்கூடிய சச்சம்பிரதாயத்திலே சம்பந்தத்தை உடையராய். இப்ப என்ன சொல்ற, சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த அதிகாரி எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, அது அந்த பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களை கொண்டவராக இருக்கணும். அதை விச்சேதியாத சொல்லக்கூடிய சச்சம்பிரதாயத்திலே சம்பந்தத்தை உடையராய், இடைவெளி இல்லாத இருக்கக்கூடிய அந்த விலட்சணமான அந்த குரு பரம்பரையிலே சம்பந்தத்தை உடையவராய் இருக்க வேண்டும். தம்மை போலேன்னு ரெண்டு விதமான யோஜனை இந்த இடத்துல காட்டுறாரு. இது பிடலோகஜியருடைய வாக்கு அப்படின்னா, தம்மை போலே அப்படின்னு பிடலோகஜியருடைய வாக்கியமா அதை கொண்டோமே. ஆனால் அதை அப்ப என்ன பண்ணணும்னா, தம்மை போலேன்னு சொல்லக்கூடியது மாமுனிகளை நிர்தேசம் பண்ணுவதை போலே. எப்படி சத் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சத் சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் யார் அப்படின்னு கேட்டா மாமுனிகளை போலே. ஏன்னா அந்த மாமுனிகள் எப்படி இருக்கார், அந்த குரு பரம்பரையில வரக்கூடிய காலத்திலே கடைசியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் மாமுனிகள், அந்த விச்சேதியான விலட்சணமான குரு பரம்பரையிலே வந்தவர். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் நீங்க காட்டலாம். இப்போ இந்த கிரந்தகர்த்தா, அதாவது உபதேச மாலைன்னு சொல்லக்கூடிய மூல பிரபந்தத்தினுடைய கிரந்தகர்த்தா யார் அப்படின்னு கேட்டா மாமுனிகள். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே தம்மை போலே அப்படின்னு சொன்னால், அந்த ரீதியிலே அந்த விலட்சணமான குரு பரம்பரையிலே அப்படியே வழி வழியாக வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர் போலே அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல கொள்ளலாம் என்று காட்டுகிறார்கள். தம்மை போலே வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் என்றும், அதாவது உத்தர தினச்சரியா எறும்பியப்பான்ற ஒரு ஆச்சாரியர் அட்டதிகஜங்கள்ல ஒருவராயிருந்தவர். அந்த எறும்பியப்பாவாலே அருளி செய்யப்பட்டது இந்த பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியா ரெண்டு கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள். அது மாமுனிகளுடைய அந்த கர்மா அந்த நித்தியானுஷ்டானங்கள் என்ன, அதாவது காலை பொழுது ஒரு பகல் பொழுதுல என்ன அவருடைய அனுஷ்டானம் இருக்கு,
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொழுதுல அவருடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு என்று சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த 2 ஸ்தோத்திர கிரந்தங்களும் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். அதுல இருந்து ஒரு இடத்தை எடுத்து காட்டுகிறார். அதகோஷ்டீம் கரிஷ்டானாம் அதிஷ்டாய சுமேதசாம் வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் நமாமிதம். இந்த இடத்துல காட்டக்கூடியது என்னன்னா வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் என்றும் மாமனிகளுடைய அந்த வியாக்கியானத்துடைய பெருமையை காட்டக்கூடியதா இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த வியாக்கியானத்துடைய பெருமை ஏன் இந்த இடத்துல எடுக்கிறார் அப்படின்னு கேட்டால் மெச்சும் வியாக்கியைகள் உண்டாகில் அப்படின்னு வியாக்கியானத்தை பத்தி தான் பேசப்படுது. அப்படிப்பட்ட வியாக்கியானம் அமைந்திருந்தான்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றார் விடலாஞ்சியர் என்ன பண்றார், வியாக்கியான விசதவா சிகாமணின்னு பேர். மாமுனிகளுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அவருடைய வியாக்கியானத்திலையும் ஆகட்டும் அவருடைய பேசக்கூடிய சமயத்துல எப்படி இருக்குன்னா விசதமாக இருக்கக்கூடிய வாக்பன்மை படைத்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரதை எடுத்து என்ன சொல்றார், அது 2 விதமா கீழே சொன்னார். தன்மை இவரை போலேன்னு சொன்னார் இல்லையா இந்த கீழே அந்த இடத்துல தம்மை போலேன்னு சொன்ன இடத்துல ரெண்டு விதமான நிர்வாகம் காட்டினார் இல்லையா. அது 2த்தையும் எடுத்துக்கலாம். இப்ப மாமுனிகள் விஷயமாக எறும்பியப்பா அப்படின்னு செய்தது. அப்புறம் என்ன பண்ணலாம், இது மாமுனிகளுக்கே கொள்ளலாம், இல்ல ஆச்சாரியரை போலே என்னால் அந்த ஆச்சாரியருக்கும் பொதுவான இந்த லட்சணங்களும் பொருந்தக்கூடியதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் நமாமிதம் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட மாமுனிகள் நமாமிதம் அந்த வியாக்கியாதாரம் நமாமிதம் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட வியாக்கியான கர்த்தாவான மாமுனிகளை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாசனத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆனால் அப்படி எப்படி மாமுனிகளுடைய அந்த வியாக்கியான சைலி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய காலத்திலே வாக்கியாலங்கிருதி வாக்கியங்களுக்கான அர்த்தங்களை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒரு வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடியது அவருக்கு தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவர் அது மட்டுமானா சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கா என்று சொல்ல அப்படிப்பட்ட சச்சம்பிரதாயத்திலே வந்தவராக இருக்கக்கூடியவர். எப்படி அப்படின்னு கேட்டால் மாமுனிகள் எப்படிப்பட்டவராக இருக்க அதகோஷ்டி கரிஷ்டானாம் என்று சொல்லும்படியாய் அஷ்டதிக் கஜாச்சாரியர்கள் 8 கஜாச்சாரியர்கள் அவர் திருத்த ஒரு திக்குக்கும் ஒரு கஜங்களைப் போல யானைகளைப் போல ஆச்சாரிகளை அனுப்பி இந்த தர்சன பிரவர்த்தனம் பண்ணவராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை 1000 நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களை பொருந்தியவராக இருக்கக்கூடியவர், நடுநாயகமாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை பூர்வாச்சாரியர்களுடைய சரணியிலே அந்த வியாக்கியானங்கள் பலவற்றை எழுதினவர். அப்படிப்பட்ட மாமுனிகளை வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறார். அப்போ அது மாமுனிகள் பரியந்தமா எடுத்துனாலும் பரவாயில்ல, இல்ல அதுக்கு பகுமுகமா இப்போ ஆயுஜன்யாச்சார சுவாமி ஸ்ரீவச்சனம் போனதுக்கே எடுத்துட்டா கூட பார்க்கலாம். கிருஷ்ணமாச்சார சுவாமி சொல்றாரு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு திருப்பதி கிருஷ்ணமாச்சார சுவாமி எழுதக்கூடிய காலத்துல இந்த வியாக்கியானம்னு சொல்ற இடத்துல சிவஜன் பூஷ்ண வியாக்கியானத்தை தான் எழுதுறாரு. அந்த நாம நிர்தேசம் பண்ணிய மாமுனியோட வியாக்கியானம் 4 கிரந்தங்களுக்கு ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. முமுக்ஷி தத்துவத்திரையும் சிவஜன பூர்ண ஆச்சாரியதையும். ஆனால் இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய காலத்துல சிவஜன பூர்ண வியாக்கியானம்னே அந்த நாம நிர்தேசம் பண்ணி எடுக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு எடுக்கக்கூடிய காலத்துல. அப்போ அது என்னன்னா இந்த பொதுவான இதை வச்சோம்னா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா தெளிந்த நீரோடைய போலே வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடியதாய், சங்கதிகளை எடுத்து தெரிவிக்கக்கூடியதாய், சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாய், பலவிதமான பெருமைகள் பொருந்தியதா இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் அந்த சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்னா சத் சம்பிரதாயத்திலே வந்தவர்கள். அதை தான் இந்த இடத்துல அப்படியே நிரூபணம் பண்ணி அப்படியே அந்த கயிறாக எழுத்துள்ள அந்த சங்கதியை. வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் என்றும். அதுக்கு மேல இன்னொரு இதுவும் இருக்காது. வாக்கிய சங்கதி வாக்கியார்த்த தாத்பர்யானி யதாஸ்ருதம் வியாக்குர்ணேவ பூர்வஷாம் வர்த்தமானஹா பதே பதே ஸ்வமனீஷிக்கயா நைவ கல்பயன்னு கிஞ்சிதப்யம் குப்தானு சர்வானு குருத்வேன குஹான் குடானு அர்த்தானு அதீதிருஷாது வாக்கியாலங்கிருதி வாக்கியானி இல்ல வாக்கிய சங்கதி வாக்கியார்த்த தாத்பர்யாணி யதாஸ்ருதம் வியாகுர்வன் ஏவ பூர்வேஷாம் வர்த்தமானஹா பதே பதே ஸ்வமனிஷீகயா நைவ கல்பயன் கிஞ்சிதப்யம் குப்தானு சர்வானு குருத்வேன கூடான் அர்த்தான் அதீதிருஷது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதை எடுத்து காட்டுறான். அதாவது மாமுனிகள் எப்படி வியாக்கியானம் எழுதுவார், எப்படி உரை எழுதுவார் அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்கு. வாக்கிய சங்கதின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தை எழுதக்கூடிய காலத்திலே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கணும். தொடர்பில்லாத ஒன்று எழுதினோம்னால் என்ன புரியும், முழங்காலுக்கு முடிச்சு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா அது மாதிரிதான் இருக்கும். ஆனால் மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு விதத்தில் அந்த மாதிரி இருக்கே கிடையாது. ஒரு விதத்துக்கும் சங்கதிகளை தெரிவிக்க வாக்கிய சங்கதிகளை தெரிவிக்கக்கூடியதா இருக்கும். வாக்கியார்த்தம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா வாக்கியங்களுக்கெல்லாம் ஒரு இதுக்கும் தெளிவான பொருள் இருக்கும். அதாவது இந்த வியாக்கியானம்னு சொல்லக்கூடியதுக்கு 5 விதமான லட்சணங்களை காட்டுகிறார்கள்.
அப்படிப்பட்ட 5 விதமான பஞ்ச லட்சணம் பொருந்தி இருக்கக்கூடியதுதான் வியாக்கியானம். அப்படிப்பட்ட அந்த லட்சணங்கள்லாம் பொருந்திதான் இருக்கக்கூடியது மாமுனிகளுடைய வியாக்கியானம் என்று காட்டுகிறது. வாக்கியார்த்தம் என்று சொல்லக்கூடியது தெளிவான பொருள்களை கொள்ளக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்ல, தாத்பரிய கரு, அதுல தாத்பரியானின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த திருவுள்ள கருத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது சங்கதி இருக்கு, அதுக்கப்புறம் வாக்கிய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னா அது மட்டும் இருந்தா போதுமானா அந்த கர்த்தா அவருடைய திருவுள்ள கருத்து அதுல இருக்கணுமே. அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தாத்பரியம் சொல்லக்கூடியது அந்த திருவுள்ள கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். யதாசிருதம் என்று சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும்னா பூர்வர்களிட கேட்ட அர்த்தத்தை சொல்லதா இருக்கணும். தானே ஸ்வகல்பிதமாக பல அர்த்தங்களை தெரிவிக்க கூடாதுன்னு தெரிவிக்கிறார். வியாக்குர்வண்ணேவ பதே பதே என்று சொல்லும்படியாய், வியாக்குர்வண்ணேவ பூர்வேஷாம் வர்த்தமானஹா பதே பதே என்று சொல்லும்படியாய் பூர்வர்களுடைய அர்த்தத்தை மறக்காத மாற்றாது சொல்லக்கூடியதா இருக்கணும். பூர்வேஷாம் வியாக்குர்வண்ணேவ சர்வேஷாம் வர்த்தமானஹா பதே பதே என்று சொல்லும்படியாய் பூர்வர்களுடைய அர்த்தங்களை மாறாது சொல்லக்கூடியதாய் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, நைவ கல்பயன்னு என்று சொல்லும்படியாய் தன்னுடைய ஸ்வகல்பிதமாக அது காட்டக்கூடிய சமயத்துல என்ன பண்றார், இது என்னோட யோஜனை இது அப்படின்னு சொல்லுவார். அண்ணா அந்த மாதிரி சொல்லவே மாட்டான். என்னால கற்பிக்கப்பட்ட அர்த்தம் இது, அதுக்கு அந்த மாதிரி இதுவே கிடையாது. அதனால அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நைவ கல்பயன்னு என்று சொல்லும்படியாய், கிஞ்சிதப்பியம் குப்தானு என்று சொல்லும்படியாய் தன்னுடைய கருத்தை சிறிதும் அதில் இடமாட்டார். ஆனா ஏற்றாது பூர்வர்கள் சொல்லி போனதையே சொல்லக்கூடியதா கிஞ்சிதப்பியம் குப்தானு மறைக்கக்கூடியதை மறைத்து சொல்லக்கூடிய குப்தானு சர்வான் குருத்வேன குடானு அர்த்தானு அதீதிருஷது என்று சொல்லும்படியாய் ஆச்சாரியர்கள் மறைத்த அர்த்தம்னா என்ன, ஒரு காலத்துல ஓரான் வழியா இருந்த சம்பிரதாயம் இது. அப்படி ரொம்ப உடையவருக்கே 18 முறை நடக்க வைத்துதான் சர்வஸ்லோக அர்த்தத்தை கொடுத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஓரான் வழியில் மறைத்த அர்த்தத்தை கூட என்ன பண்ணார், குப்தான்னு சொல்லக்கூடிய மறைந்திருக்கும் மறைப்பொருளை கூட தன்னுடைய கருணையாலேயே பலரும் அறியும்படி எளிமையாக சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய மாமுனிகள். காட்ட வந்த விஷயம் என்ன, சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியர்கள்னா அந்த சத்சம்பிரதாயத்திலே வரக்கூடியவர்கள் போற்றக்கூடிய வியாக்கியானம், கொண்டாடும்படியான வியாக்கியானங்கள் உண்டாகில் அதை அதீதம் பண்ண வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்ல வந்த இடத்துல என்ன சொல்றார், இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் மாமுனிகளாலே ஏற்றப்பட்டது என்று காட்டுகிறார் புலலஞ்சியர். வச்சனபூஷண வியாக்கியான விசக்ஷணராய் என்றும் சொல்லுகிறபடியே வச்சனபூஷண வியாக்கியான விசக்ஷணராய். விசக்ஷணர்னா சொல்லக்கூடியதுன்னா அந்த வியாக்கியானத்தை நன்கு அறிந்தவர், விசக்ஷணர்னா நன்கு அறிந்தவர்னு அர்த்தம் என்று சொல்லுகிறபடியே வச்சனபூஷண வியாக்கியான விசக்ஷணராய் ஆச்சாரிய சந்நிதியிலே அனவரது சிரவணத்தை உடையராய் இருக்கும் அவர்கள். அது பாட்டுக்கூடிய என்ன இந்த இடத்துல விசக்ஷணராய் சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஸ்லோகம் எல்லாம் மேல எடுத்தது எல்லாமே மாமுனிகளை குறித்து தான் எடுத்திருக்காரு. ஆனால் என்ன பிரகரார்த்தமாக பார்க்கக்கூடிய காலத்துல என்ன சொல்லணும், சத்சம்பிரதாயத்திலே சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால்னு சொல்லக்கூடிய காலத்துல அது அந்த பாசுரத்தினுடைய பிரகரணம் இருக்கிறதுனால இது மாமுனிகளுக்குன்னு இட்டாலும் சிவசன் போட்டதுக்கு வியாக்கியான கிரந்தாகர்த்தாவா இருந்தாலும் இன்னும் 2 வியாக்கியானம் கூட அந்த காலத்துல தோன்றி இருக்கே. அதனால என்ன பண்ணணும், சத்சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மாமுனிகள் இப்ப சிவசன் போட்டதுக்கு வியாக்கியானம் பண்ணான்றது ஏடுபடுத்தினான்றது ஒரு விஷயமே தவிர அப்படிப்பட்டவர் எங்க இருந்து இது பண்ணார், விளாஞ்சோலை பிள்ளை என்னது பெற்றார் நம்ம கீழே பார்த்தோம். அப்போ என்ன சொல்றது, அந்த உபதேச பரம்பரையா இதுக்கு அர்த்தம் ஏடுபடுத்தவில்லையே தவிர இந்த அர்த்தமானது பல காலமாக அப்படியே அந்த இடத்துல இருந்திருக்கு. புலலோகாச்சார காலத்துல இருந்து அப்படியே இருக்கக்கூடிய அர்த்தமாகத்தானே இருந்திருக்குது. அப்படிப்பட்ட அர்த்தத்தை மாமுனிகள் பெற்றார், ஏடுபடுத்தினார். ஆயுஷாச்சார சுவாமி அவரையும் ஏடுபடுத்தினார் என்று சொல்லும்படியாக ஒரு இது அமைஞ்சிருக்கு. அப்போ மாமுனிகளை சொல்லக்கூடிய காலத்துல இப்ப இந்த பிரகரணங்கிறதுக்கு சேர என்ன பண்ணார்கள், மாமுனிகளுடைய இதை எடுத்து புலராஞ்சியர் என்ன பண்ணார், மாமுனிகள் தரத்திலே அவருக்கு ரொம்ப பெரிய அபினிவேசம் உண்டு அவருக்கு. அதனால என்ன பண்றார், எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய காலத்திலே பிரமாணங்கள் எல்லாம் மாமுனிகளுக்கே எடுத்துட்டார். ஆனால் இதை பொதுவாக காட்டணும் ஆயுஷாச்சார சுவாமி சொல்லணும்னா அந்த இடத்துலயும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இப்ப சத்சம்பிரதாயத்தை அன்பமுடைய ஆச்சாரியர்களை மாமுனிகள் போற்றுகிறார். இந்த இடத்துல மெச்சம் வியாக்கியைகள் உண்டாகில் சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்ட காலத்துக்கு சொல்லக்கூடிய காலத்துல அந்த சம்பிரதாயத்துல இழிந்தவர்கள் அப்படின்றது அந்த ஆச்சாரியர்களை போற்றக்கூடியதாய் மாமுனிகளாக போற்றப்படக்கூடியதா இருக்க விஷயம் அதுதான் மாமுனிகளோட நோக்கு. ஆனால் புலலோகஞ்சியரோட நோக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட அதிகாரியே மாமுனிகள் தான். அவர் சொன்னது என்னன்னா அதிகாரியே மாமுனிகள் தான், வேற யாரும் எனக்கு தெரியும் சொல்லும்படியா இருக்கக்கூடியது என்று காட்டப்படாது. நைவகிஞ்சித் கல்பயன்னு தன் கருத்தை ஏற்றாது எப்படி இருக்கார், முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேற்று என்று சொல்லும்படியாய் குருமுகேன சதா சிரவணம் பண்ணக்கூடியவர்களாய். இந்த இடத்துல தானே காட்டிருக்குது, ஆச்சாரிய சந்நிதியிலே அனவரது சிரவணத்தை உடையராய் இருக்கும் அவர்கள்.
அதாவது இந்த விஷயத்தை என்ன பண்றாரு, ஸ்ரீவஜன போகத்தை கேட்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எப்படி இருக்காங்க, சத் சம்பிரதாயத்தை வந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே விஷயத்தை அறியக்கூடியவர்களா எப்படி இருக்கக்கூடியனா சதா சிரவணம், எப்பொழுதும் ஆச்சாரியன் தரத்திலே அந்த காலக்ஷேபத்தை பண்ணக்கூடியவராக இருக்கும் அவர்கள். ஸ்ரவித்தக்கலா என்கை, ஸ்ரவித்தக்கால் என்கை, ஸ்ரவித்தக்கால் அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேட்டிருப்பார்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. சத்சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் விசதமாக கைவந்திருக்கும்படியான மதிப்பை உடையராயிருக்கும் தாங்கள் கேட்டக்கா. சம்பிரதாயத்த அர்த்தங்கள் எல்லாம் நல்ல விசதமாக நல்ல விபுலமாக ரொம்ப பெருசா தெளிவாக கைவந்திருக்கும்படியாக மதிப்பை உடையராயிருக்கும் தாங்கள் கேட்டக்கால். அப்போ என்ன காட்ட வந்த விஷயம்னா, சத்சம்பிரதாயத்தில் அன்வயம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு தெரிவிச்சோர். அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கார்கள், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் பேசக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், எழுத்தர்கள், தன் கருத்தை ஏற்றாதவர்களா இருக்க கைவந்திருக்கும் மதிப்பை உடையராய் இருத்தல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த சத்சம்பிரதாயத்திலே வந்து அந்த முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதை வியாக்கியானத்தை எழுதக்கூடியவர்களா மதிப்பை, அப்படிதான் மதிப்பை உடையவராய் இருக்கும் தாங்கள் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியங்கள் உண்டாகில். அதாவது மெச்சும் வியாக்கியங்கள் உண்டாது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவஜன புராணத்துக்கு மெச்சும் வியாக்கியங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அதாவது சீதாச்சரிதமான ஸ்ரீராமாயணத்தை கேட்ட விசேஷக்கியர் எல்லாம் என்ன சொல்றார், அகோகீதஸ்ய மகாத்மியம் என்று ஆதரித்தார் போலேயும். அதாவது சீதாயாஸ் சரிதம் மகது, சீதாயாஸ் சரிதம் மகதுன்னு சொல்லக்கூடியது ராமாயணத்துக்கு வால்மீகி வச்ச பேர் என்னன்னா, இது சீதாவினுடைய சரித்தம் தான் பேர் வச்சார். அப்ப என்ன சொல்றாரு, சீதா சரிதமான ராமாயணத்தை கேட்ட விசேஷக்கியர் எல்லாரும் என்ன பண்றாரு, அந்த காலத்தில் லவகுஷர்கள் எல்லா இடத்துலையும் போய் வந்து கானங்கள் பண்றாங்க. வால்மீகி பகவான் என்ன பண்ணார், ராமாயணத்தை பண்ண உடனே அந்த லவகுஷர்களுக்கு இந்த ராமாயணத்தை போதிவித்தார், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி வைத்தார். சொன்னது மட்டுமல்ல, அந்த பசங்கள் வந்து எப்படின்னா இயற்கையிலேயே கொஞ்சம் இசை ஞானம் பொருந்தியவர்களா இருந்தார்கள். அப்போ கான ரூபமாக எல்லா இடத்துலையும் போய் பாடுறான். ராமந்திரத்திலே வந்து பாடுறது கடைசி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை ரிஷிகள் தரத்தில் அவர்கள் போய் பாடி இருக்கிறார்கள். ஒரு ரிஷிகள் என்ன பண்ணுவாராம், அவர்களுக்கு இந்த ராமாயணத்தை கேட்ட உடனே ஒரு ரிஷிகள் 2 யஜ்ஞோபவித்தத்தை கொடுப்பாராம். இந்த பிள்ளைகள் வந்து போட்டுக்கணுமே, அதே தான் தபஸ்வியா வேற இருக்கிற குழந்தைகள், அதனால ஒருத்தர் கமண்டலுவை கொடுப்பாராம், இந்த மாதிரி ஒருத்தர் மான்தோலை கொடுப்பாராம், ஒருத்தர் மரவுரியை கொடுப்பாராம். இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் என்ன ஆச்சு, ஒரு காலத்துல பரதன் இவர்கள் பார்க்க வந்து அயோத்தியா பட்டணத்திலே வந்து ஜனங்கள் இடத்துல பாடக்கூடிய பௌர ஜனங்கள் இடத்துல இந்த ராமாயணத்தை கானம் பண்ணக்கூடியதுல கேட்டான். கேட்ட உடனே என்ன பண்ணா, இது ராமனே கேட்க வேண்டும், இதை உலகைய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள் வாய்தன் சரிதை கேட்டான் என்று சொல்லும்படியாய் அப்படியே கேட்கணும், எம்பெருமானே கேட்கணும். என்ன பண்றான், இந்த குழந்தைகளை வந்து இதுக்கு அழைச்சின்னு வரான். அழைச்சின்னு வரக்கூடிய காலத்துல ராமாயணத்தை பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பார்த்தார்கள் அவர்கள், அஹோ கீதஸ்ய மகாத்மியம் என்று சொல்லும்படியாய் அந்த ராமாயணத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்கு, இது இருக்குன்னு பார்த்தார்கள்னா அதெல்லாமே பார்க்கல, கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு, கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்குது ராமாயணம்னு சொல்லக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இது அந்த ராமாயணம் எப்படி வந்ததுன்னா, பிரம்மாவின் அருளாலே வரக்கூடியதா, பிரம்மாவின் அருளாலே வந்து யாருக்கு, அந்த வால்மீகி பகவானுக்கு எல்லாம் இருக்குது. அந்த ராமன் அசிதம் பாஷிதம் சொல்லும்படியா அவன் சிரிக்கிறது, அவன் பேசுறது, எதை பண்ணாலும் உனக்கு ஞான திருஷ்டிகளை அறியும்படியா இருக்கக்கூடியதா இருந்து, அது மட்டும் இல்ல இந்த ராமாயணம் எல்லா காலத்துக்கும் இருக்கக்கூடியதா இருக்கும் சொல்லக்கூடியதா இருக்குது. எப்படின்னா, இந்த நதிகள் ஓடக்கூடிய காலம் வரை இந்த ராமாயணம் இருக்கும். தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி என்று சொல்லும்படியாய் எவ்வளவு காலம்னா எல்லா காலமும் நிறைத்திருக்கக்கூடியதா இருக்கும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படி, இதுக்கு காட்ட வந்த இதனால அர்த்தம் என்னன்னா, மெச்சும் வியாக்கியங்கள் தான் உண்டாகில் அப்படின்னு சொன்னா, அது வியாக்கியானம்னு இல்லை, அந்த மூலத்தை எடுக்கக்கூடிய காலத்துல அதுல இருக்கக்கூடிய சப்தங்களே இனிமை வாய்ந்ததா இருக்கக்கூடியது என்று ஆதரித்தார் போலேயும். அதான் வந்து எப்படி ஆதரித்தார்கள், அதே போல செவிக்கினிய செஞ்சொல்லான திருவாய்மொழியை கேட்டு ஆறாறுவானவர்கள் என்னுமா போலேயும். அது திருவாட்டாறு பாசனம், அதை பாடுறார். திருவாட்டாறு பாசனத்துல காட்டித்தன் கனைகடல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டா தெம்பெருமானை வளங்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை 1010 கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கணிய செஞ்சொல்லே என்று தெரிவிக்கிறார். இப்போ இந்த பாசுரத்தை கடைசியில தெரிவிக்கக்கூடிய வந்து பலஸ்ருதி எப்படி இருக்கு, 1010 கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. இது என்ன பலஸ்ருதின்னு கேட்கிறார். இது என்ன பலஸ்ருதினா என்ன, இது வந்து கேட்டு வந்து செஞ்சொல் கவிகள் அவர் கேட்டார்களாம், இது வந்து ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே அப்படின்னு சொன்னா இது இவர்களுக்கு வந்து பாடினவர்களுக்கு என்ன பலன் இதனால கேட்கிறார்கள். யார் இதை கேட்டவர்கள் எப்படி பலனாகும், நித்தியசூரிகள் இதை எப்படி கேட்கிறார்கள், இந்த பாசுரத்தை கேட்டு ஆறாறுவானவர்கள் சொல்லக்கூடிய காலத்துல நித்தியசூரிகள் இந்த பாசுரத்தை கேட்டார்களாம்.
நித்தியசூரிகள் பாசுரத்தை எப்படி கேட்கிறார்கள்னா, எப்படிக்கா இங்கேருந்து போகக்கூடிய முக்தாத்மாக்கள்லாம் இங்கேருந்து பரமபதத்துக்கு போறாள், அவர் இடத்துல கேட்கிறாளாம். அவர்கள் வாய் வழியா கேட்ட ஆறாறு வானவர்கள் செவிக்கினே செஞ்சொல்லு, முக்தாத்மாக்கள் பாடக்கூடிய இங்கேருந்து போக முக்தாத்மாக்கள் பாட அதை கேட்டார்களாம். அப்படி என்ன பண்றாரு, இப்படி வந்து இந்த பதிகம் வல்லவர்கள் என்ன பண்றார்கள், நித்தியசூரிகளை கேட்பிக்க பலஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, இந்த நித்தியசூரிகளை இங்கிருந்து போகக்கூடிய முத்தாத்மாக்கானவர் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த பாசுரம் இந்த அருள் பெறுவார் அடியார்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை, இந்த காட்டித்தன் கணைகடல்கள் பாசுரத்தை அருள் பெறுவார் அடியார்னு பாதிகம். அந்த படிகத்தை பாடக்கூடியவர்கள் எப்படி இருக்கு பலன்னா, நித்தியசூரிகளை கேட்பிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் பலன் பலஸ்ருதி. ஆனால் செவிக்கினிய செஞ்சொல் வந்து சொல்லக்கூடிய 10 கேட்டு ஆறாறு வானவர்கள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது செவிக்கினிய செஞ்சொல்லா இருக்குது. தொண்டர்படியாளர் பாடக்கூடிய காலத்துல என்ன பண்ண திருமாலே, இளைய புன் கவிதை ஏதும் எம்பிரார்க்கு இனியவாரே. புன் கவிதை இது ஏதோ எழுதணும், பெம்பரமான பத்தி நினைச்சோம் எழுதணும்னு நினைச்சு அது புன் கவிதையா இருக்குது. அது இளைய புன் கவிதை ஏதும் எம்பிரார்க்கு இனியவாரேன்னு தெரிவிச்சார் இல்லையா. ஆனால் நம்மாழ்வார் அப்படி சொல்லல, செவிக்கினிய செஞ்சொல். செவிக்கினிய செஞ்சொல்னு சொன்னா என்னன்னா, நம்மாழ்வாரையே உரிக்கணுதான். இந்த பாசுரங்களானது அடுத்தவர்கள் கேட்டவர்கள் உருக்கிறது நம்மாழ்வாரையே உருக்கக்கூடியதா இருக்கிறது. என்னாவில் இன்கவி வரதான சொல்றாரு, என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட இன்கவியை பாடக்கூடிய காலத்திலே பெருமா என்ன பண்றாளாம், அப்படி தென்னா தெனா அப்படியே தலையை அசைச்சு 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 கேட்கறான். அவ்வளவு இனிமையான கவியா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அப்போ நித்தியசூரிகள் என்ன பண்ண இந்த பாசுரம் கேட்கிறாளே, கேட்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த பூலோகத்திலேருந்து எல்லாம் அவர்கள் இதெல்லாம் முடிஞ்சு அந்த முக்தாத்மாக்கள் அந்த பரமத்துக்கு போகக்கூடிய காலத்துல கேட்கிறாளாம். கேட்டால இது வைகுந்தம் போகக்கூடிய காலத்துல அவர்கிட்ட கேட்பாளாம், பூலோகத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாளாம். பூலோகத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் நம்மாழ்வார் ஒருத்தர் திருவவதாரம் பண்ணியிருக்கார், திருவாய்மொழின்னு ஒரு ரொம்ப இனிமையான பிரபந்தம் பண்ணியிருக்கார். அது எப்படி தொண்டர்கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னார்களாம். ஐயோ அப்படின்னா அந்த பாசுகளே அதுவே விசேஷம்னா அதான் சொல்றாரு, அதுல இருந்து ஒரே ஒரு பாசுரம் சொல்றீங்களே, அதுல இருந்து ஒரே ஒரு பதிகம் சொல்லுங்களேன் நித்தியசூரிகள்லாம் கேட்கறாளாம். தொண்டர் கமுதுன்னா சொல்லக்கூடிய அந்த சொல்லுங்கோள் சொல்லக்கூடிய காலத்துல அருள் பெறுவாரடியான்னு சொல்லக்கூடிய காலத்துல பாடுறாளாம். அப்போ அது பாடுறாராம், கேட்ட காட்டித்தன் கடைகடல்கள் கடுநரகம் வாட்டா தெம்பெருமானை வழங்குரு பாட்டாய தமிழ் மாலை 1010 கேட்டு ஆறாறு வானவர்கள் செவிக்குரிய செஞ்சொல்லு. அவர்கள்தான் அந்த 6 வானவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், கேட்டு இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்க, மேல மேல கேட்கக்கூடியதாய் அப்படி இனிமையுடையதாய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வந்து அவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த பாட்டை கேட்ட காலத்தில் இந்த நித்தியசூரிகள் அவர் அளவிட முடியாத ஆனந்தத்தை அடைந்தார்கள் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. என்னமா போல சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகரானவர்கள் இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே என்று ஈடுபட்டு கேட்கும்போதான வியாக்கியானம் தான் உண்டாகில். அது மேல சொல்றாரு, இது எப்படி இருக்குன்னா, இந்த சப்தம் மட்டும் இல்ல, இந்த வியாக்கியானமும் ரொம்ப இனிமை புரிந்ததா இருக்கு. அது எப்படி இருக்கும், அது கரும்பு இருக்கு, கரும்பு இருக்கு, அது இனிமே தானா சுவாபாவிகமா இருக்காது. அதை வந்து ஒரு ரசமா புரியக்கூடிய காலத்துல அதுக்கு என்ன பண்ணணும், அது தனியா வேற ஏதாவது சக்கரை போடணுமா, நான் சக்கரை போட வேண்டிய அவசியம் இல்லையே. அது போல சிவஜன பூஷணன்ற கந்தம் சதகா அது மூலமாக இருக்கக்கூடியது, ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது. அப்படி அதுக்கு ஏற்பட்டிருக்கூடிய வியாக்கியானம் எடுக்க சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகரானவர்கள் இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே என்று கேட்கும்படியான வியாக்கியானம் உண்டாகில். எந்த வியாக்கியானத்தை நீங்க கேட்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வியாக்கியானம்னு சொல்லிட்டு யாரோ எதையோ கொடுத்துரும் அதெல்லாம் வாசிச்சிடாதீங்க. நீங்கள் எதை வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால், சுத்த சம்பிரதாயத்தில் இந்த சுத்த சம்பிரதாயத்திலே வந்தவர்கள் கேட்டு மெச்சக்கூடிய வியாக்கியானம் இருந்ததால் அதை கேட்டு அதிலேயே வந்து நீங்கள் ஈடுபட வேண்டும். இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே என்று ஈடுபட்டு கேட்குவதே வியாக்கியானம் தான் உண்டாகில். அன்றைக்கே இன்னொரு யோஜனை சொல்றாரு, மெச்சும் வியாக்கியை தான் என்று மதிப்பரானவர்கள் மதிக்கும்படியான வியாக்கியைகள் என்னவுமா. மெச்சும்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 அர்த்தம். அதாவது ஒண்ணு அப்படின்னு கேட்டா, ஒரு அர்த்தம் ஈடுபாடுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மதிப்புன்னு ஒரு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஒரு துல்லியமா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்துல எனக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு தூரம் மதிப்பு இருக்குன்னா, அது நிறைய கௌரவமா தான் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த விஷயத்துல நான் வந்து இது பண்ணணும், போய் அதுல பிரவேசிக்கணும், அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்துல எனக்கு வந்து மதிப்பா இருக்கக்கூடிய விஷயத்துல காலத்துல அதுல ஏதாவது ஒரு தடை வந்தது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம், திரும்பி வந்துடும், பிற்காலிட்டு திரும்பி வந்துடும். ஆனால் ஒரு விஷயத்துல ஈடுபாடு எனக்கு இருக்கு அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதுல தடைகள் பல தடைகள் வந்தாலும் என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது முடிச்சுதான் ஆகணும், திருடவிரதனா இருந்து அதை முடிக்கக்கூடியதா இருக்கிறது என்று 2 விஷயங்கள் இதுல காட்டுகிறார்கள். இந்த மெச்சும்னு சொல்லக்கூடியது. இந்த மேல சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகரானவர்கள் இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே ஈடுபட்டு கேட்குவதான வியாக்கியானம்.
அது ஈடுபட்டு கேட்கக்கூடியதா வியாக்கியானம். அது மேல சொன்னது ஈடுபடுதல். அதை தடை வந்தாலும் என்ன பண்ணாரு, விடாத நின்று அதை வந்து கேட்கக்கூடியவராக இருக்கக்கூடியது. ஆனால் மெச்சும் வியாக்கியம் என்று மதிப்பரானவர்கள் மதிக்கும் வியாக்கியானங்கள், இதுக்கு மதிப்பு மட்டும்தான் அவர்களுக்கு. இது நல்ல இது வியாக்கியானம், இது கண்டிப்பா கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது. இது நல்ல வியாக்கியானம், அதனால அந்த மதிப்பு எனக்கு உண்டு, அதை நான் போய் தேடிலாம் போய் கேட்க மாட்டேன் அப்படின்றபடியா இருக்கக்கூடியது. என்னும்படியாக மதிக்கும்படியான வியாக்கியை தான் என்னவுமாம். வச்சனபூஷணத்துக்கத்த மதியுடையீர் என்று வச்சனபூஷணத்தில் அத்து தீர்ந்த மதியுடையீர் என்னவுமாம். வசனபூஷணத்துக்கே அத்த மதியுடையீர் அப்படின்னா அதுக்கே அற்று தீர்ந்தேன். சங்குடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அத்து தீர்ந்தும் திங்களும் நாளும் விழாவராத தெந்திருப்பேரையில் வீத்திருந்த. அது என்ன பண்றாரு ஆழ்வார், என்ன பண்றாரு, அந்த தெந்திருப்பேரை எம்பெருமான பாடக்கூடிய காலத்துல அவன் கண்ணை பார்த்தார். கண்ணை பார்த்த உடனே தாமரை கண்களுக்கு அத்து தீர்ந்தும், அந்த தாமரை கண்கள் செந்தாமரை கண்களுக்கு என்ன பண்ணாரோ அப்படியே அனன்யார்கணம். அது வேற, அதை தவிர வேற எதுலையுமே அவருக்கு சிந்தையே போல. இப்ப ராமனை கம்பன் எழுதக்கூடிய தோள் கண்டார் தோளே கண்டார்னு சொல்லும்படியாய் என்ன ஆனார்னா அவனுக்கே அர்ஹனானார். ஆழ்வார் இந்த இடத்துல இந்த ராமரை கண்களை பார்க்கக்கூடிய காலத்துல தெந்திருப்பேர்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய மகரடங்குழை காதலுடைய திருக்கண்களை பார்க்கக்கூடிய காலத்துல தாமரை கண்களுக்கு அத்து தீர்ந்தும் என்று சொல்லும்படியாய் அப்படியே அந்த கண்களுக்கே அடிமையானார். அதே போலதான் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவருக்கே அர்ஹன், வேற வித்தி வேற எது அனன்யார்கம்னு சொல்லுவாரு, அனன்யார சேஷத்துன்னு சொல்லுவாரு. அதை போல திருமந்திரத்துல சொல்லக்கூடிய அந்த சொரூபத்தை போல ஆழ்வாருக்கு அந்த நிலைமை எம்பெருமானுடைய கண்களை பார்க்கணும். அதே போல ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு எப்படி இருக்காங்க, அடிமையான ஸ்ரீவச்சன பூஷண வசன பூஷணத்துக்கு அத்த மதியுடைய, எப்படின்னா அதுக்கே ஆட்பட்ட மதியை உடையதா இருக்கக்கூடியவர்கள் என்னவாம் என்று வச்சனபூஷணத்திலே அத்து தீர்ந்த மதியுடையீர் என்னவுமாம். அதுக்கு மேல ஒரு இதை எடுக்கிறார். வச்சோபூஷா வியாக்கியா ருச்சிர வரயோகீந்திர ரச்சிதா வச்சோபி சர்வேஷாம் வர நிகம சாரைஹி சுபகுலா கம்பீரா வியாக்கியார்த்தைர் அபி பலித சத் சங்கதி கணைஹி பிரசன்னாமே ஸ்வார்த்தம் பிரகடயது தஸ்யைவ கிருபையா. அதாவது பிரகடயது பிரசன்னாம் ஏவ ஸ்வார்த்தம் பிரகடயது தஸ்யைவ கிருபையா. இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது எம்பெருமான் கிருப பண்றான், இந்த கிரந்தகர்த்தாவான புலராகாச்சார் கிருப பண்றாருலாம் இல்ல. மாமுனிகள் தெரிவிக்கிறார் என்னன்னா, ஸ்ரீவச்சன பூஷணமே எனக்கு கிருபை பண்ணிது. ஸ்ரீவச்சன பூஷணமே எனக்கு கிருபை பண்ணிதான் என்ன அப்படின்னா, ஸ்ரீவச்சன பூஷணமாக தன்னுடைய கிருபையாலே தஸ்யைவ கிருபையா, அதனுடைய கிருபையாலே என்ன பண்ணுதா பிரசன்னா, அது மட்டும் இல்ல ரொம்ப ஆனந்தம் அடைந்து ஸ்வார்த்தாம் பிரகடயது, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் பிரகடனை பண்ணிதான். ஸ்ரீவச்சன பூஷணமான கிரந்தங்கள் என்ன பண்ணுது, தன்னுடைய கிருபையாலே அதனை அர்த்தங்களை எல்லாம் ஒழிக்காமல் காட்டியது, காட்டக்கூடியதா இருக்கிறது. அதனால என்ன அதாவது எப்படின்னா, அது தன்னுடைய கிருபையினால காட்டினாதான் உண்டு. கீழே வேதத்துக்கு சொன்னதுக்கு இதுதான் மறைன்னு சொல்லக்கூடியது அனுகூலர்களாயிருக்கக்கூடியது, அது அர்த்தத்தை காட்டக்கூடியதா இருக்கு, பிரதிகூலருக்கு மறைக்கக்கூடியதா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா, சிவஜனபூஷணமே தன்னுடைய கிருபையாலே காட்டியிருந்தா அது காட்டினாதான் அந்த அர்த்தத்தை எழுத முடியும், அப்படி இருக்கக்கூடியது. அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சிவஜனபூஷணமே தனக்கு காட்டியதுன்னு காட்டிட்டார். அப்போ வச்சோபூஷா வியாக்கியா ருச்சிர வரயோகீந்திர ரச்சிதா, வரயோகின்னு சொல்லக்கூடியது மாமுனிகள் திருக்க ரச்சிதானா எழுதிடுவார், மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்டது. அப்போ என்ன சீவச்சன பூஷணமானது மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்டது. எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த சீவச்சன பூஷணமே தன்னுடைய அருளாலே தன் அர்த்தத்தை காட்டி கொடுக்க, அதனால வரயோகின்னு சொல்லக்கூடிய மணவாள மாமுனிகளாலே அந்த வியாக்கியானம் எழுதப்பெற்றது. அப்படிப்பட்ட அந்த சீவச்சன பூஷணத்துல என்ன இருக்குதுன்னா, வச்சாபிகி சர்வேஷாம் வர நிகம சாரைஹி சுபகுலா கம்பீரா வாக்கியார்த்தை ஹபீஹி சொல்ல முடியாது. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், நிகம அப்படின்னா வேதம், சாரைஹி வர நிகம சாரைஹி அப்படின்னா வேதாந்தங்களிலே பொதிந்திருக்கக்கூடிய நிரவதிகமான ஆழ்மான அர்த்தங்கள். சாரைஹி வச்சோபி சர்வேஷாம் சுபகுலா என்று சொல்ல முடியாது, நிரவதிகமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் என்ன பண்றது, கம்பீரா வாக்கியார்த்தை, இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா இந்த வேதாந்தங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள், திவ்ய பிரபந்தங்கள்ல ஏனைய பிரமாணங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எங்க கண்டிருக்கக்கூடியது தாத்பரியமாக காணக்கூடிய இடம் ஒண்ணுன்னா அது ஸ்ரீவச்சன பூஷணத்துல இருக்கிறது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட என்ன பண்றாராம், அதுக்கு மேல இதையெல்லாம் கோத்துட்டார். இதெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல அவர் பிள்ளராச்சாரியர் எல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணமா கோத்துட்டார். இதுக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் என்ன பண்ணார், மாமுனிகள் எல்லாத்தையும் ஒரு மாலை மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஒரு புஷ்பங்களா தனியா என்ன பண்றாரு. அப்போ அதுக்கு மேல அந்த கட்டணமே, புஷ்பத்துல கட்டணமே, மாலையா கட்டணமே, பலித்த சத் சங்கதி கணைஹி, அப்படியே கூட்டம் கூட்டமா எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இப்படி கூட்டம் கூட்டமா இருக்க வேதாந்தங்கள் அர்த்தங்கள், திவ்ய பிரபந்த அர்த்தங்கள், எல்லா அர்த்தங்களையும் என்ன பண்ணார், அதை ஒரு மாலையை கட்டக்கூடிய எப்படி கட்டுறானோ அதெல்லாம் அந்த சங்கதியோட சேர்த்தார். ஒண்ணு அர்த்தம் புரியணுமே,
பதங்களோட சங்கதி சேர்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வியாக்கியானமாக அருளி செய்தார். யார் அப்படின்னு கேட்டால் மணவாள மாமுனிகள். எப்படின்னு கேட்டால் அந்த ஸ்ரீவச்சன போஷணத்துடைய கிருபையாலே. ஆகில் திருவிக்கிறார். ஆகில் மெச்சும் வியாக்கியைகள் உண்டாகில். ஆகில் இருக்க அந்த சப்தத்தை எடுத்து பண்ண ஆகில் என்ற எதி சப்தத்தாலே அதனுடைய தௌர்லபியம் தோற்றுகிறது. ஆகில்னு சொன்னா என்னன்னா ஒரு ஹேஷ்யம், சந்தேகம். நேற்று கூட சொன்னேன் எதி சப்தம்னு சொன்னா எதி தருகின்னு ஒரு சப்தம் உண்டு. அதாவது இது இது இப்படி இருந்தால் மழை பெய்ந்தால் கொடை எடுத்துன்னு போவேன், அந்த வெயில் அடித்தால் செருப்பு போட்டுன்னு போவேன், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. இதுவரை என்னன்னா இதுதானே என்ன பண்ணணும் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போல எதி சப்தம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஹேஷ்யமா அது நடக்கும்ன்றது நிச்சயம் இருக்காது. அனிஷ்டிதமாக இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த எதி சப்தத்தை உபயோகப்படுவான் அந்த இடத்துல. அந்த எதி சப்தத்தாலே ஆகில் என்ற எதி சப்தத்தாலே அதனுடைய தௌர்லபியம் தோற்றுகிறது. தௌர்லபியம்னா கிடைப்பதற்கு அரிது. அப்படிப்பட்ட அரிதான விஷயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அலபியமானது லபித்ததாகில். அலபியம் சொன்னா என்ன, கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டது கிடைத்ததாகில் நச்சு அதிகரியும் நீர். எப்படி நச்சினா ஆசையோட அதிகரிக்க வேண்டும். நச்சு அதிகரியும் நீர் வசனபூஷண அதிகாரிகளாய் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று இச்சையுடைய நீங்கள் இத்தை விருப்பத்துடனே அதிகரியுங்கோள். அதாவது என்ன காட்டுறாருன்னா தௌர்லபியம் கிடைப்பதற்கு அருளாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வசனபூஷணம் உங்களுக்கு அந்த இது கிடைச்சது ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள், அதாவது இந்த வியாக்கியானம் கிடைச்சதானால் எப்படிப்பட்ட வியாக்கியானம், அந்த சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியங்கள் கிடைத்ததாகில் என்ன பண்ணணும்னா நச்சு அதிகரியும். அதை ரொம்ப ஆசையோட நீங்கள் கற்க வேண்டும். இவர்களுக்கு என்ன ஆசை, ஏற்கனவே நிற்க கத்து அதனுக்காம் நிலையில் நில்லும் அறிந்துன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதை கேட்டு வந்த அதிகாரிகள் இவர்கள் எல்லாம். அந்த நிலையில நிக்கிறோம்னு சொல்லக்கூடிய இச்சையுடையவர்கள், ஆசையுடையவர்கள், திருவச்சன பூஷணத்தை கற்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்களாக வந்தவர்களை வச்சனபூஷண அதிகாரிகளாய் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற இச்சையுடைய நீங்கள். இவர்களுக்கு என்ன அர்த்தம், இது என்னன்னா சிவஜன பூஷணத்தை அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாய் இருக்கக்கூடியவர் நீங்கள் இத்தை விருப்பத்துடனே அதிகரியுங்கோள். ரெண்டு விதமா சொல்லலாம். அதாவது சிவஜன பூஷணத்துல இச்சை உடையவர்களாய் இருக்கிறார். இல்ல இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற உயர் நடுவியர் உங்களுக்கு சொல்லுகின்றன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றார், உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். அப்ப உங்களுக்கு உஜ்ஜீவனம் என்ன அப்படின்னு கேட்டால் சிவஜன பூஷணத்தை தனியா வந்து சிவஜன பூஷணம் தனி கிடையாது, உஜ்ஜீவனம் தனி கிடையாது. சிவஜன பூஷணத்தை அறிந்தாலே உங்களுக்கு உஜ்ஜீவனம். ஒருத்தருக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாட்டம் அதுக்கப்புறம் பசி தீர்ந்ததுன்னு சொல்லுவானா, சாப்பிடக்கூடிய காலத்தையும் அவனுக்கு பசி தீர்ந்து போறது. அப்ப உஜ்ஜீவனம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சிவஜன பூஷணத்துல எப்போ இச்சை அவனுக்கு ஏற்பட்டதோ அந்த காலத்திலேயே அவனுக்கு உஜ்ஜீவனம் வந்து நிச்சயமாய் போகிறது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இது அப்படிப்பட்ட நீங்கள் இச்சை உடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உஜ்ஜீவனத்துக்கு அது ஹேத்துவா இருக்கிறது. ஆனாலே இதை விருப்பத்துடனே அதிகரியுங்கள். கல்லாததென்னோ கவர்ந்து என்ன வேண்டாதபடி ஆய்த்து இப்போது இவருக்கு கீழே என்ன சொன்னார், மாமனிகளுக்கு பெரிய கிளேஷம். எப்படிப்பட்ட சாஸ்திரமா இருக்கக்கூடியது இது, எவ்வளவு பெரிய சாஸ்திரம். உயர்நினை உடைவீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்ய கலையாம் வஜ்ரபூடனத்தின் வான்பொருளை. கல்லாததன் வான்பொருள் ரொம்ப உயர்ந்த பொருளா இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை அபேட்சையின்றி நீங்கள் இருக்கிறீர்கள். இது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்குது. அப்ப என்ன பண்றாரு, கல்லாதன்னோ நீங்கள் அந்த அதிகரியுங்கோள் ஒரு கிளேஷம் அவருக்கு மாமனிகளுக்கு. எல்லாரும் இதை கற்றுக்காமல் போகிறார்களே, அப்படிப்பட்ட கிளேஷம் என்னது, என்ன வேண்டாதபடி ஆய்த்து இப்போது இவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு அதிகாரிகள் எல்லாம் வந்து மாமனிகளுடைய உபதேசத்தாலே திருந்தி வந்தார்கள் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. வசனபூஷணத்துக்கு மெச்சும் வாக்கியா இருக்குமதானவற்றை, அதாவது வசனபூஷணத்துக்கு அதுனா அதுக்கு உத்தபடி சிவஜனபூஷணம் சொல்லக்கூடியது மிக பெருமை வாய்ந்ததா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பெருமைக்கு தக்கதாய் மெச்சும் வியாக்கியவை இருக்குமதானவற்றை மதியுடையீர் மத்தியத்தராய். மதியுடையீர் சொல்லக்கூடிய யார் அப்படின்னா இதை கற்க வேண்டும் என்ற இச்சை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும், மத்தியத்தரான மத்தியஸ்தரா ஒரு நடுநிலையில இருந்து பார்க்க வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்குது. நடுநிலையில இருந்து பார்க்க வேண்டும். அச்சு அதிகரிக்கும் இடத்து, அதாவது ஆசையுடைய கற்க வரக்கூடிய சமயத்துல என்ன பண்ணணும், விவேக பரிகரமான மனசை உடைய நீங்கள் மத்தியஸ்த பாவனையாலே அர்த்தத்தின் சீர்மையை ஆராய்ந்து பார்த்து, அதாவது ஒரு வியாக்கியானம் நமக்கு சுத்த சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களாலே
வந்து 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 என்ன சொல்றது, அதால் அவர் இந்த வியாக்கியானத்தை மெச்சும்படியா இருக்கக்கூடிய வியாக்கியானம். அப்படிப்பட்ட வியாக்கியானம் கிடைக்கும் ஆகில் கடை கொடுத்தனா என்ன பண்ணணும், அதை நச்சு அதிகரிக்க வேண்டும், ஆசையுடனே கற்க வேண்டும் என்று சொல்றார்கள். அப்படி நச்சு அதிகரிக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணணும் வேணும் அப்படின்னா, விவேக பரிகரமான மனசை உடைய நீங்கள். விவேக பரிகரம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய மனசானது எப்படி இருக்கு, நமக்கு சொல்ல இது நன்று இது தீது என்று சொல்லக்கூடிய மனசாகத்தான் இருக்கிறது. நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு என்று சொல்லும்படியா அப்படிப்பட்ட வைத்தியத்தானே நம்ம கொடுத்துருக்கான் எம்பெருமான். அப்போ அப்படி இருக்க விவேக பரிகரமான மனசை உடையது. அது அப்படிப்பட்டது என்னன்னா, அந்த மனசு ஒரு கருவியை போல இருக்கு. அந்த நல்லதையும் தீவதையும் அந்த விவேகத்தை அறிந்து கொள்வதற்கு கருவியை போல இருக்கக்கூடிய மனசை பரிகரமான கருவின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். விவேக பரிகரமான மனசை உடைய நீங்கள் மத்தியஸ்த பாவனையாலே, அதாவது நீங்க எப்படி இருக்கணும், ஒரு நடுநிலைமையில இருக்கணும். இந்த பொருள் யாரை இது பண்ணுது அப்படின்னு பார்க்கக்கூடிய, யாரால இது எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டோமானால், இப்போ சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு பார்க்கில் கள்ள நூலும் அப்படின்னு சொல்லும்படியாய் இப்ப என்ன சொல்லக்கூடிய காலம், இப்ப சம்ஸ்கிருத பாஷை தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னமே. ஆனால் எம்பெருமானே பௌத்தாவதாரம் பண்ணான். பௌத்தாவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், அவன் தானே சம்ஸ்கிருதத்துல பலவிதமான கிரந்தங்கள் அந்த சம்பிரதாயத்துக்கு சேர எழுதினான். அப்போ அது பாஷை தான் பெருசு நம்ம நினைச்சோம்னா அதெல்லாம் நமக்கு பிரமாணம் கேட்ட பிரமாணம் இல்லை. அப்போ வந்து என்ன சொல்றார், அப்போ அந்த பாஷையை வச்சு ஒரு இது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதுக்கு மேல என்ன சொல்றார், இல்ல இப்போ வியாசபராசராதி வியாசர்களோ வந்து வால்மீகியோ எழுதின கிரந்தங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கணும், கண்ணன் எழுதிய கீதையை பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், வியாசர்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு செம்படம் வச்சு மீனவர் குலத்துல தானே வந்து இது பண்ணார். அப்போ இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணணும், அதை அந்த கிரந்தத்தை விட்டுற முடியுமா, மகாபாரதத்தை விட்டுற முடியுமான்னு விட்டுற முடியாது. பாரதம் பச்சமா வேதா. அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த இடத்துல கண்ணன் பார்த்தா கண்ணன் வந்து அந்தன குலத்துல வந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லையே, அவரும் வைசிய குலத்துல தான் வந்தார், சத்திரிய குலத்துல வந்தார்னு சொல்ல முடியாது இருக்கிறது. அவ கீதையை தள்ள முடியுமான்னு தள்ள முடியாதா இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணா, மத்தியஸ்த பாவனை. மத்தியஸ்த பாவனைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அதை வந்து யாரோடைய சொன்னான்றது விஷயம் கிடையாது, எந்த பாஷையில இருக்கின்றது விஷயம் கிடையாது. அதனுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், அது எந்த விஷயத்தை சொல்கிறது, எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயத்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட மத்தியஸ்த பாவனையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். அர்த்தத்தின் சீர்மையை ஆராய்ந்து பார்த்து உங்கள் அதிகாரி பூர்த்திக்கு உடலாக அதிகரியுங்கோள். அதாவது நடுநிலை மாறாது இருந்து நீங்க மத்தியஸ்த பாவனையில இருந்து இதை வந்து அதிகரிக்க வேண்டும். அப்போ அதிகாரி பூர்த்திக்கு உடலாக அதிகரியுங்கோள். அதிகாரி பூர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துலன்னு கேட்டால், சிவஜன போடுறதுக்கு ஏதாவது அதிகிருத்தியம் உண்டா, ஏதாவது இவர் தான் இன்னவர் தான் அதிகாரின்னு சொல்றது உண்டா அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட அதிகிருத்த காரியத்திலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னவருக்கு அதிகாரம் உண்டு இன்னவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. வேதத்துக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த வந்து நியதிகள்லாம் சிவஜன்மத்துக்கு உண்டானா கிடையாது. அப்ப என்ன காட்ட வந்த விஷயம், ஒரு ஆச்சாரியன் வந்து திருவடியில பணிந்து அவனிடத்துல இருந்து அர்த்தம் கேட்கணும், அதுதான் இதுல நியதி. அதுக்கு மேல வேற ஒண்ணு, சர்வரும் அதிகாரிகள். அப்படி ஒரு ஆச்சாரியன் திருவடியில அடிபணிந்தவனாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை கேட்பதற்கு ஏதாவது தடை உண்டான எதுவும் கிடையாது. அப்போ சர்வரும் அதிகாரிகளா என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்படி உங்கள் அதிகார பூர்த்திக்கு உடலாக அதிகரியுங்கள். இத்தால் சத் சம்பிரதாய சம்யுக்தரான ஆச்சாரியர்களாலே ஆதரணீயமான வியாக்கியானமே சத் பரிகிராஹ்யம் என்றதாயிற்று. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த வியாக்கியானங்கள் சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மத்தியஸ்த பாவத்திலே அதனுடைய சீர்மை அறிந்து நீங்கள் அதிகரியுங்கோன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த அதிகாரி பூர்த்திக்கு உடலாகவும் அதிகரியுங்கோள். இதால சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சத் சம்பிரதாய சம்யுக்தர் அப்படின்னு சொல்லும்படியா அந்த குரு பரம்பரையில, அந்த விலட்சணமான குரு பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாலே அப்படியே அவர்கள் ஆதரணீயம், அவர்களாலே ஆதரவு பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடியது வியாக்கியானமே சத் பரிகிராஹ்யம். பரிகிராஹ்யம்னா அதை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். மகாபாரதத்தை இது ஸ்ரீவிஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு தியான ஸ்லோகம் முன்னாடி இதுல பண்றாரு, பாஷ்யத்துல காட்டுறாரு பராசர பட்டர். மகாபாரதத்துக்கு இந்த ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு எப்படிப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு எப்படிப்பட்ட பெருமைகள்லாம் இருக்கு என்று காட்டக்கூடிய காலத்துல பலவிதமான இது காட்டுறாரு. மகாபாரத சாரத்வாது, ஸ்ரீவிஷ்ணு புராணம் எப்படி இருக்கிறது, மகாபாரதத்தினுடைய சாரமாக இருக்கிறது. மகாபாரத சாரத்வாது ரிஷிபிக் பரி கானதா. இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவிஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமங்கள்லாம் என்னன்னா அந்த ரிஷிகளாலே பாடப்பட்டது. அது மட்டும் இல்ல, வேதாச்சாரிய சமாஹாரா. இந்த மகாபாரதம் சொல்லக்கூடிய வேதாச்சாரம்னு சொல்லக்கூடிய வியாச பகவானாலே ஒரு கோர்க்கப்பட்டதாக இருக்கு. வேதாச்சார சமாஹார வியாசராலே தொடுக்கப்பட்டது. பீஷ்மோத்கட்ட மதத்வதா. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னவரே யார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல பீஷ்மர் தான். சரதல் பதிலே அந்த அம்பு படுக்கையில படுத்து இருக்கக்கூடிய காலத்திலே அண்ணன் பெருமான் சொல்றான், பீஷ்மர்ன்ற ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போட்டாரா, தர்மங்கள் எல்லாம் போயிடும்,
தர்மநெறி அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால போய் அவர்கிட்ட போய் கேளு யுதிஷ்டர் தன்னுடைய பிரேரணையாலே அனுப்புகிறார் கண்ணன் பெருமான். அப்படிப்பட்ட இந்த சகஸ்நாமன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கு சொல்லக்கூடிய காலத்திலே சொல்றான், ஓ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாது என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்ன சொல்றார், எல்லாம் நான் அறிந்த நாமம் இதுதான் என்று சொல்லும்படியா அப்படியே சகச நாமத்தையும் தெரிவிக்கக்கூடிய அப்போப்பட்ட பீஷ்மருடைய மதம்னு சொல்லக்கூடிய அவருடைய கருத்தாக அபிப்பிராயமாக இருக்கக்கூடிய பீஷ்மர் உத்கிருஷ்ட, அதாவது சிறந்த கருத்தாக பீஷ்மராலே கருதப்பட்டதாக இருக்கக்கூடிய. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரிகிரகாதிசயதா, எல்லாரும் சத்துக்களாலே பரிகிரகம் பண்ணப்பட்டது. பரிகிரகம்னா அதை கை கொள்ளக்கூடியதா இருக்கக்கூடியது. அதான் இந்த இடத்துல தெரியும் சத் பரிகிராகியம் என்றதாயிற்று. சத்துக்களாலே பரிகிராகியம் அவர்களாலே கொல்லப்பட்டதை எடுத்துக்கொள்ளலான்னு பரிகிரகம் பண்ணக்கூடியதார்கள். ஒரு ஜீயர் சுவாமிகள்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு சன்னதியில போய் தீர்த்தம் வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயருடைய விக்கிரகம் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்றான், ஜீயர்களை எழுந்துற புதுசா ஒரு நூத்தனமா ஒரு கோயில் கட்டுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஜீயர் சுவாமிகள்லாம் எழுந்துள்ள பண்ணா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தீர்த்த பரிகிரகம் பேர். தீர்த்த பரிகிரகம்னா என்ன, அந்த ஆச்சாரியர்கள் போனோம், அந்த ஆச்சாரியர்கள் போய் அந்த இடத்துல தீர்த்தம் வாங்கிக்கணும்னா அந்த இடத்துல எம்பெருமானார் நம்மாழ்வார் எம்பெருமானார் இவர் 3 பேர் மாமணிகள் 3 பேர் பராங்குச பரகால பராங்குச பரகால எதிவராதிகள் 3 பேரும் எழுந்துள்ள அந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய அதான் என்ன அப்படின்னா அந்த பரிகிரகம் பண்றது அந்த கொள்ள வேண்டியதா இருக்குதுன்னா எப்படின்னா எதனாலன்னா அந்த ஆச்சாரியர்கள் இடத்துல எழுந்துள்ள இருக்கிறார்கள். அது போல என்ன இருக்குன்னா சத் பரிகிராகியம் இருக்கணும். சத்துக்களாலே இது கொல்லப்பட்டது விஷயமாக இருக்க வேண்டும். சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியர்கள் என்றது. மொத்த வாசல் சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியர்கள் அப்படிப்பட்ட அந்த விலட்சணமான ஆச்சாரிய பரம்பரையிலே வந்தவர்களுடைய மெச்சும் வியாக்கியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் என்றது. நாலூர் ஆச்சான் பிள்ளை சந்நிதியிலே திருவாய்மொழி ஈடு தொடங்கி அதன் தாத்பரியமான சீவசனபூஷண அர்த்தத்தையும் திருநாராயணபுரத்தில் திருவாய்மொழி ஆச்சாரியர் ஆயி சிஷ்யரான நல்லப்ப நாயகன் இவர்களையும் தரிசிப்பிக்கிறது. அதாவது ஒரு யோஜனை ஒரு இதை அவருக்கு தோணின விஷயத்தை பிள்ளராஜியும் தெரிவிக்கிறார். அதாவது நாலூர் ஆச்சான் பிள்ளை, நம்ம ஏற்கனவே இந்த ஈட்டினுடைய வரலாறுலாம் பார்த்திருக்கோம். அதாவது நாலூர் பிள்ளை நாலூர் ஆச்சான் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு, இந்த நாலூர் பிள்ளை எடுத்த நம்பிள்ளை எடுத்த நாலூர் பிள்ளைக்கு வருது. ஈவண்டி மாதம் இருக்குது, ஈவண்டி மாதத்துல பத்மநாபருக்கு வருது, பத்மநாபர் நாலூர் பிள்ளைக்கு வருது. நாலூர் பிள்ளையோட குமாரர் கூட நாலூர் ஆச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட அந்த நாலூர் ஆச்சான் பிள்ளை சன்னதியிலே திருவாய்மொழி ஈடு தொடங்கி, அப்போ திருவாய்மொழி ஈடு தொடங்கினா திருவாய்மொழி அந்த பகவத் விஷய காலக்ஷேபம் நடக்கிறது. அதன் தாத்பரியமான ஸ்ரீவசனபூஷண அர்த்தத்தையும் ஸ்ரீவசனபூஷண அர்த்தத்தையும் திருநாராயணபுரத்தில், அதாவது இந்த இடத்துல என்னன்னா கொஞ்சம் கவனமா பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா நாலூர் ஆச்சான் பிள்ளை காலத்துல ஸ்ரீவசனபூஷணம் கிடையாது. ஆனா என்ன சொல்ற இந்த இடத்துல காட்டக்கூடிய இடத்துல நாலூர் ஆச்சான் பிள்ளை சந்நிதியிலே திருவாய்மொழி ஈடு தொடங்கி அதன் தாத்பரியமா திருவாய்மொழியோட தாத்பரியம் ஈட்டினுடைய தாத்பரியமா இருக்கிற ஸ்ரீவசனபூஷண அர்த்தத்தையும் திருநாராயணபுரத்தில் திருவாய்மொழி ஆச்சாரியர் ஆய் சிஷ்யரான நல்லப்ப நாயகன் இவர்களை தரிசிப்பிக்கிறது. மெச்சும் யாக்கியங்கள் உண்டாகில் அப்படின்னு சொன்னா மெச்சும் யாக்கியதான் என்னால் அந்த நாலூர் ஆச்சான் பிள்ளை திருவடிகளே இந்த 3 பேர் எதை கேட்டார், ஈடினுடைய அர்த்தத்தை கேட்டார்கள். அப்படி அதனுடைய தாத்பரியமா இருக்கக்கூடிய ஸ்ரீவசனபூஷணத்தினுடைய அர்த்தத்தையும் கேட்டார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. மாறில் முடும்பை உலகாசிரியன் வசன கலனும் மாறன் கருத்தின் மணவாளன் வார்த்தையும் வல்லிருக்கை சீரும்படி திருத்தாழ்வரை தாதன் தெரிந்தனக்கு தேரும்படி உரைத்தான் திருத்தாள்கள் என் சென்னியதே. மாலில் முடும்பை உலகாசிரியன் வசனக்கலன், கலன்னா பூஷணம், வச்சனக்கலன் அப்படின்னா வச்சனபூஷணம். மாறில் முடும்பை உலகாரியன், முடும்பை உலகாரியன் புலராகாச்சாரியரால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணம். அதுபோல மாறன் கருத்துன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய ஹிருதயம், ஆச்சாரிய ஹிருதயத்தை அருளி செய்தவர் மணவாளன் வார்த்தை அழகிய மணவாள பெருமாள் வார்த்தையும் வல்லிருக்கை சீரும்படி அப்படியே எனக்கு நெஞ்சில நிற்கும்படியாக திருத்தாழ்வரை தாதன் தெரிந்தனக்கு தேரும்படி உரைத்தான் திருத்தாள்கள் சென்னியதே. இது உரைத்தவராக இருக்கக்கூடிய திருத்தாழ்வரை தாசர். அப்படிப்பட்ட ஒரு தாழ்களனுக்கு எனக்கு சென்னிக்கு மறந்த பூவா இருக்கும் என்று சென்னியதே என்றும் ஆச்சாரிய ஹிருத் சம்யாக நிபந்தனஸ்ய வியாக்கியாம் அகார்ஷீது என்றும் சொல்ல கடவதிரே. அதாவது மேல தெரிவித்த இது என்ன அப்படின்னு கேட்டால் திருத்தாழ்வரை தாசர் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழி பிள்ளைக்கே ஒரு பேரா இருக்கு. திருவாய்மொழி பிள்ளை ஆயி ஜனன்யாச்சாருக்கு ஒரு பேரா இருக்கு. ஆயி ஜனன்யாச்சார் யாருக்கு இந்த இடத்துல புதுசா எடுத்துக்கலாம், இந்த நல்லப்ப நாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் காட்டுறாரு. அவருக்கு ஆயி சிஷ்யன்னு சொல்லுகிறார். அவரால் அருளப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கிரம் என்னன்றது கொடுக்கல, எந்த இடத்துல இது பண்றாரு.
ஆனால் இவருக்கு என்ன ஆயி நல்லப்ப நாயன்னு சொல்லக்கூடிய எதை இது பண்ணிடுறார் அப்படின்னா, ஆயி ஜன்யாச்சார சுவாமி என்ன பண்ணவர், சிவஜன பூரணத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர், நாலூர் ஆச்சான் பிள்ளை திட்டத்துல ஈடையும் கேட்டவர். இந்த இடத்துல சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், எதை இவர் கேட்டார்னு சொல்லக்கூடிய காலத்துல சிவஜன பூரணத்தையும் கேட்டிருக்கான்னு சொல்றார், ஆச்சார ஹிருதயத்தையும் கேட்டிருக்கான்னு சொல்றாரு. இப்படி ரெண்டுத்துக்கு வியாக்கியானம் எழுதவர் யார் அப்படின்னா ஆயி ஜன்யாச்சார சுவாமி தான். அதனால ஆயி ஜன்யாச்சார சுவாமி தான் அவர் கொண்டாடக்கூடிய, அது அப்ப மேல காட்டக்கூடிய இந்த சிஷ்யன்னு சொல்லக்கூடிய நல்லப்ப நாயன். ஏன்னா அந்த அந்த பிரகரணத்தை கோர்க்கல. இந்த 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 பாசனம், இந்த 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 பிரமாணம் எந்த இடத்துல எடுத்திருக்கான்னு ஆக்கரத்தையும் காட்டல. ஆனா சாதாரணமா எழுதியிருக்கான். அப்ப திருத்தாழ்வரை தாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம், திருத்தாழ்வரை தாசன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆயி ஜன்யாச்சாரன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டுன்னு காட்டுறாங்க. அதனால ஆயி ஜன்யாச்சாரம் தான் இது இருக்கணும். அப்ப இந்த பாசனத்தை இது பண்ணவர் யாரா இருக்கணும்னா, இந்த ஆயி சிஷ்யன் மேல நல்லப்ப நாயன் காட்டுறாரு, அவர் தான் இதை இது பண்ணிருக்கணும். ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் அறிந்தவர், சிவஜன போட்டு ஆச்சாரியத்தையும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆயி ஜன்யாச்சார சுவாமி தான். ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கிறார். நாலூர் ஆச்சான் பிள்ளைனா அதுக்கு சம்பாவிதம் இல்லை, அது காலத்தாலே முற்பட்டதாக இருக்கக்கூடியது என்றும், ஆச்சாரிய ஹிருத் சம்ய நிபந்தனஸ்ய வியாக்கியாம் அகார்ஷித்து என்றும் சொல்ல கடவுதரே. ஆச்சாரிய ஹிருத்து அப்படின்னா, ஹிருத்துனா ஹிருதயம், அதான் ஆச்சாரிய ஹிருதயம் என்று சொல்லப்பட்ட நிபந்தனஸ்ய வியாக்கியாம் அகார்ஷித்து, மாமுனிகளாலே ஆச்சாரியத்துக்கு வியாக்கியானம் செய்யப்பட்டது. இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, மெச்சும் வியாக்கியங்கள். மெச்சும் வியாக்கியர்கள் சொல்லக்கூடிய காலத்துல என்னென்ன வியாக்கியானம் யாரால இயற்றப்பட்டது, ஆயி ஜன்யாச்சார சுவாமி திருத்தாழ்வரை தாசன் சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியத்தையும் வியாக்கியானம் பண்ணிருக்கார், இப்பொழுது வந்து இந்த சிவஜன போட்டு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதே போல மாமுனிகளும் ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார் காட்டக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல காட்டக்கூடியது ஆச்சாரியத்தை மட்டும்தான் காட்டுறார். ஆனால் மெச்சும் வியாக்கியம் சொல்லக்கூடிய காலத்திலே ரெண்டு கிரந்தத்துக்கும் மாமுனிகளாலே வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல கடவுதிரே. ஸ்ரீவஜன பூஷண ஆச்சாரிய ஹிருதயங்களான திவ்ய பிரபந்தங்களுக்கு பிரதம வியாக்கியானம் செய்தவர் திருநாராயணபுரத்தில் ஆயீரே. முதல் வியாக்கியானம் ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு ஆச்சாரியத்துக்கும் முதல் வியாக்கியானம் யாராலே அருளப்பட்டதுன்னு கேட்டால், வந்து இந்த ஸ்ரீவஜன பூஷணத்தை ஆயி ஜனன்யாச்சார அவரை அடியொற்றியிரே மற்ற வியாக்கியானங்கள் உண்டானது. அதை அடியொற்றிதான் மீது வியாக்கியானங்கள் எல்லாம் உண்டானது என்று காட்டுகிறார்கள். அவர்களோ பாதி நாலூர் ஆச்சான் பிள்ளை அவர் சன்னதிலே திருவாய்மொழி ஈடு தொடக்கமான சகல பிரபந்தங்களுக்கும் ஸ்ரீவஜன பூஷணாதி திவ்ய ரகசியங்களுக்கும் அர்த்தம் கேட்டார் என்று பிரசித்தமிரே. அவர்களோ பாதினா அவர்களைப் போலவே, ஏன்னா அவர்களைப் போலவேன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய தெரிவிச்சவர்கள், இந்த நான் 3 பேர் தெரிவிச்சாரு. திருநாராயணபுரத்தில் ஆய் திருவாய்மொழி ஆச்சாரியர், ஆய் சிஷ்யன் நல்லப்பன், அவர்களோ பாதி நாலூர் ஆச்சான் பிள்ளை அவர் சந்நிதியிலே. இவர்கள் எப்படி வந்து நாலூர் ஆச்சான் பிள்ளை திருவடிகளை ஆசிரியித்தார்களோ அதே போல நாலூர் ஆச்சான் பிள்ளை என்ன பண்ணார்னா, நாலூர் பிள்ளை திருவடிகளிலே ஆசிரியித்து திருவாய்மொழி ஈடு தொடக்கமான சகல பிரபந்தங்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் ஸ்ரீவஜன பூஷணாதி திவ்ய ரகசியங்களுக்கும் அர்த்தம் கேட்டார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அந்த தாத்பரியார்த்தம், அந்த ஈடுத்தினுடைய தாத்பரியார்த்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீவஜன பூஷணம்னு சொல்ல வச்சுக்கணும். இந்த இடத்துல திவ்ய ரகசியங்கள் அர்த்தம் கேட்டார் என்று பிரசித்தம் இரு. அவரும் ஒரு வியாக்கியானம் ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு பண்ணினார் என்னுவதும் பிரசித்தம். நாலூர் ஆச்சான் பிள்ளை என்ன பண்ணார், ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு அவர் காலத்தால கொஞ்சம் பிற்பட்டவராச்சே, ஆனால் என்ன பண்ணார், அவரும் ஒரு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. பிரசித்தமிரே. சதுர்கிராமாச்சாரிய தேவபதேகே குரோஹோ சஹ அர்த்தைஹி லேபிரே ஏன சர்வேஷ திராவிடாகமாக என்ன கடவதிரே. சதுர்கிராம நிவாசினேன்னு வந்து சதுர்கிராமாச்சாரியர்னு யாருக்கு பேருன்னா நாலூர் பிள்ளைக்கு தான் பேர். நாலூர் பிள்ளை என்ன அவர்கிட்ட சதுர்கிராமாச்சாரிய தேவபதேகே குரோஹோ. தேவராஜன் யாருக்கு பேர் அப்படின்னா தேவபதேகே குரோஹோன்னு சொல்லக்கூடியது இந்த நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு தேவராஜன் திருநாமம். தேவபதேக குரு சஹ அர்த்தை லேபிரே. அந்த அர்த்தங்களை எல்லாம் வந்து சகல அர்த்தங்களை எங்க கேட்டா, திருவாய்மொழி திவ்ய பிரபந்த அர்த்தங்கள், திருவாய்மொழி அர்த்தங்கள், அது மட்டும் இல்ல அந்த சிவஜன கூட்டத்தை தாத்பரிய அர்த்தமா இருக்கக்கூடிய திருவாய்மொழி அர்த்தங்கள் இவை அனைத்தையும் எங்க பெற்றாருக்கா ஏனச்ச சர்வேஷ திராவிடாகமாக எல்லா திராவிட இது பண்ணியுடைய அந்த ஆகமாக சாஸ்திரங்களா இருக்கக்கூடிய சகல பிரமாணங்களின் அர்த்தங்களையும் நாலூர் ஆச்சான் பிள்ளை நாலூர் பிள்ளை திறத்திலே கேட்டார் என்ன கடவுதிரே. இப்போ காட்ட வந்த விஷயங்கள்னால மெச்சம் வியாக்கியங்கள் உண்டாகின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லா வியாக்கியானத்தையும் எடுத்து காமிச்சு விடுறாரு. ஆனால் இல்ல சாரமாக சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கெல்லாம் நீங்க உய்ய நினைவுடையீர் கற்றதனுக்காம் நிலையில் நில்லுமறிந்துன்னு சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டீர்கள். அதனால என்ன பண்ண, அந்த உபதேசம் கேட்ட உடனே சிவஜன போட்டதை அதிகரிக்க வேணும் என்று வந்தீர்கள். அப்படி அதிகரிக்கக்கூடிய காலத்துல எந்த வியாக்கியானத்தை கொண்டு நீங்கள் அதிகரிக்க வேணும் அப்படின்னு கேட்டால், அது சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியங்கள். அந்த சத்சம்பிரதாயத்திலே வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாலே பரிகிரகித்தமாக இருக்கக்கூடிய மெச்சும் வியாக்கியங்கள், அவர்களாலே போற்றப்படக்கூடிய வியாக்கியானத்தை அதிகரித்து நீங்கள் உய்ந்து போங்கன்னு தான் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்க வந்த கருத்து. ஆயு ஜனயாச்சாரம் திருவாய்மொழி பிள்ளையும் 2 பேரும் சகாத்தியாயிகள்.
ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாவே ஈடு கேட்டான். அப்படிதான் வந்து இது கீழே இதில் சொல்ல நாலூர் ஆச்சான் பிள்ளை வந்து இங்க வர திருப்புகழி ஜீயர்ன்ற சுவாமி இடத்துல அவர் காலக்ஷேபம் கேட்கணும்னு திருவாயூர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். அவர் வந்திருக்கக்கூடிய நாள்ல வந்து கீழே சொந்த விருத்தம் தான் சுருக்கமா சொல்றதுனால அந்த வந்தக்கூடிய காலத்தில் திருப்புகழி ஜீயர் அவர் பரவத்து கேட்டுட்டார். இவர் என்னைக்கு அங்க இவர் திருவாயூர் சுவாமி இந்த இடத்துல எழுந்துடக்கூடிய காலத்தில். அப்போ இன்னும் சொல்ல போனா அவருக்கு திருவாயூர் பிள்ளைன்ற பேர் கூட இல்லை, அவருக்கு திருமலை ஆழ்வான்ற பேர் தான். அப்படி வந்திருக்கக்கூடிய காலத்திலே அவர் இதுவாய்ப்படுறது நமக்கு வந்து இந்த அர்த்தம் நமக்கு லபிக்கவில்லையே என்று ரொம்ப வேதனைப்படுறார். தேவபெருமானை சேவிக்கப்படக்கூடிய காலத்திலே அந்த இடத்துல நாலூர் பிள்ளை நாலூர் ஆச்சான் பிள்ளை ரெண்டு பேரும் வரான். அப்போ என்ன பண்றாரு, எப்போ வந்து அந்த நாலூர் பிள்ளைக்கு வந்து இது பண்ணக்கூடிய காலத்திலே அந்த பகவத் விஷயம் சாதிக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றாரு, இவரானவர் அந்த ஈவண்ணி மாதவ பெருமாள் பத்மநாப அந்த ஈவண்ணி மாதவருடைய குமாரராக இருக்கக்கூடிய இவரை கூட்டன் போறார். கூட்டன் போய் முதல்ல தேவபெருமாள்ல வந்து அந்த தேவபெருமாள் திருவடி ஊன்னியவர் என்று சொன்னபடியாய் அவருடைய வந்து அந்த அந்த தேவபெருமாளுடைய சீசடோகத்தை அவர் தலையில ஊனக்கூடிய காலத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இதை ஓரான் வழியாக நீர் பிரவர்த்தித்து போக வேணும்ன்ற அர்த்தம் அதுக்கு. அப்படி திருவடி அமைக்கக்கூடிய காலத்துல அதுதான் நம்பிள்ளையோட திருவுள்ளமாக இருந்தது, நாலூர் பிள்ளையோட திருவுள்ளமாக இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், தேவபெருமாள் அதை சொன்னா இதை வந்து பிரவர்த்தனம் பண்ண வேணும் அப்படின்னு அந்த காலத்தில் தெரிவிச்சுட்டார். அதுக்கு மேல அவர் வந்து அந்த பிரவர்த்தனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல அதை பிரவர்த்தனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அது நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு வருது, அவருடைய குமாரன் நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு வருது. நாலூர் ஆச்சான் பிள்ளை என்ன பண்றாரு, தேவபெருமாள் தன்னுடைய கோட்டியில் என்ன பண்றார், அவருக்கு அதே போல அந்த ஸ்ரீசடகத்தை சாய்ச்சி அதை கொண்டு போய் வந்து வைக்கிறார். அழுத்தி சாய்ச்சிட்டு போற அர்ச்சக முக்கியம். அதுக்கப்புறம் ஆவேசித்து தேவபெருமாளே சொல்றாரு என்னன்னா, இவருடைய யார் இந்த திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளையுடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் இவர் நாலூர் பிள்ளை இடத்துல கொடுத்து நீர் தான் இவருக்கு வந்து பகவத் விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன காலத்துல நாலூர் பிள்ளை என்ன சொல்றார், ஏற்கனவே அவர் வந்து திருக்கண்ணங்குடி பிள்ளைன்னு ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கணும்னு போனார். அவரால் சொல்ல முடியும், அவரை போல அடியனும் பயோபிருத்தனா இருக்கக்கூடியவன் என்னால முடியாதுன்னு சொன்ன காலத்தில் நீர் முடியலான்னு என்ன, உம்முடைய குமாரரான நாலூர் ஆச்சான் பிள்ளை அவருக்கு உபதேசியும் அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறார். அந்த ஈடு தொடங்கின காலத்துல எம்பெருமானார் இடத்துல திருநானபுரத்தை எம்பெருமானார் நியமன வழியாக ஒரு ஓலை வருது. அந்த ஓலை வந்த காலத்திலே அந்த ஓலையை பார்க்கிறா, இந்த இடத்துல திருவாய்மொழி ஆச்சான் அதுக்கப்புறம் ஆயி ஜனநாச்சார் போன்ற அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவர்களெல்லாம் இந்த காலக்ஷேபத்தை கேட்கணும்னு சொன்னக்கூடிய காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை இங்க இருந்து அழைச்சிட்டு போய் திருநானபுரத்திலே சொல்றார். அதனால இப்போ காட்டா இது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருவாய்மொழி பிள்ளை ஆயி ஜன்யாச்சார் திருவாய்மொழின்னு சொல்ற மாமுனியுடைய ஆச்சாரியர். அப்போ ஆயி ஜன்யாச்சார் ரெண்டு பேரும் என்னன்னா சகாத்தியாயிகள், ஒன்னா சேர்ந்து வாசித்தவர்கள். அதனால இவர் காலம் கொஞ்சம் முன்னதாக தான் இருக்கும். ஆனால் மாமுனிகள் அவரை தரிசனம் பண்ணியிருக்கார். அதாவது என்னன்னா அவர் நல்லா சேவிச்சிருக்கார், அவரிடத்துல சந்தேகங்கள்லாம் வந்து நிவாரணம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மாமுனிகளுடைய ஆச்சாரியத்தினுடைய வியாக்கியானம் எழுதக்கூடிய காலத்துல ஞான சதுர்த்திகளின் மேலே ஏறி ஆனந்த சஷ்டிக்கு உதயம் ஒரு சூத்திரம் ஒன்று ஆச்சாரியத்தில் முதல் பிரகடனத்துல அது எழுதக்கூடிய காலத்திலே அதை முன்னோடியா இருக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் இதுல சொன்னாரு, பிரதம வியாக்கியானம் ஆயி ஜன்யாச்சாரது. அப்படிப்பட்ட அந்த பிரதம வியாக்கியானத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அதை கொஞ்சம் அர்த்தங்களை சீர்திருத்த வேண்டியதாக இருந்தது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அப்படிப்பட்ட காலத்திலே மாமுனிகள் வந்து அவரை பார்க்கணும்னு எழுதுக்கூடிய ஆழ்வாதிலிருந்து மாமுனிகள் வந்து திருநாகபுரத்துக்கு விடை கொள்கிறார். ஆனால் மாமுனிகளுடைய பெருமையை கேட்ட ஆயி ஜன்யாச்சார சுவாமி என்ன பண்றாரு, அங்கிருந்து தானே மாமுனியை பார்க்கணும், முக்கால் தூரம் வந்துட்டார். பாதி தூரத்தை ரெண்டு பேரும் சந்தித்தார்கள், ஒருவர்கள் சந்தித்தார்கள். திருப்பி ஆழ்வாதரனை கொஞ்ச காலம் இருந்து அவருடைய சந்தேகங்களை எல்லாம் பரிஷ்கரித்தார் ஆச்சாரிய இதயக்காரரான, அதாவது ஆயி ஜன்யாச்சார சுவாமி என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அதை கேட்டு அவர் வியாக்கியானத்தை எழுதினார் என்று சரித்திரங்கள்லாம் காண கிடைக்கிறது. ஆயி ஜன்யாச்சார சுவாமின்றவர் ஒரு தலைமுறை மேல, இன்னும் சொல்ல போனா மாமுனிகளை காட்டில ஒரு தலைமுறை மேல, திருமலை ஆழ்வாருடைய அதாவது திருவாய்மொழி பிள்ளையோட சகாத்தியாயி. அடுத்தது இந்த பிரகரணத்துல ஸ்ரீவத்ரபூஷணத்துடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய பிரகரணத்துல ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் தான், அதனால முடிச்சுடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பிரகரணத்துல கடைசியா ஸ்ரீவத்ரபூஷணத்துடைய பெருமையை தெரிவிக்கக்கூடியது இருக்கக்கூடிய பிரகரணத்துல கடைசியான பாசனம் இதுதான். இதுக்கு மேல ஸ்ரீவத்ரபூஷண அர்த்தத்தை தான் தெரிவிக்க போறார். அதனால அதை எப்படி அதில் தெரிவிக்கிறார்னா, சீர்வச்சன பூடனத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் சேரிலுமாம் வாய்கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்னதையோ. அது சொல்ற எனக்கே இனிதாக மாமனிகள் தெரிவிக்கிறாராம். ஸ்ரீவச்சனபூஷணத்தை அர்த்தத்தை கேட்கக்கூடிய காலத்திலே வாய் கொண்டு சிப்பிலமா சிந்தை தன்னால், அதாவது சிந்தையில அந்த மனசால நினைச்சாலும் சரி, வாய் கொண்டு சிப்பிலமா எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆரியர்கள் எனக்கே இனிமையாக இருக்குன்னா உங்களுக்கு சொல்ல வேணுமா அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ ரெண்டு விதமான நிர்வாகம், ஆரியர் காட்டுற இடத்துல ரெண்டு விதமான நிர்வாகங்கள் காட்டுகிறார்கள். அப்போ காட்டக்கூடிய நிர்வாகம் என்ன அப்படின்னா, ஒருத்தர்கள் மாமுனிகளுடைய உபதேசத்தை கேட்டு இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தை அர்த்தத்தை கேட்கணும்னு வந்தவர்கள். இன்னொரு கோஷ்டி என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சுதகாவா கொஞ்சம் ஞானம் பொருந்தியவர்களா இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய அர்த்தத்தை தெரிந்தவர்களா இருக்கிறார்கள். அப்போ என்ன சம்பாவிதமா இதுன்னா, அதாவது
தன்னிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு சிஷ்யர்கள் ஒருத்தர் இடத்த காலக்ஷேபம் கேட்கிறார், மாமனி எடுத்த ஒருத்தர் ஒரு 4 பேர் காலக்ஷேபம் கேட்கிறேன்னா எனக்கே இது இனிமையா இருக்கும், உங்களுக்கு இனிமையா இருக்காதான்னா அது சம்பாவிதமானா நமக்கு சொல்லக்கூடிய காலத்துல அது அயுக்தமாகத்தான் தோணும். அது வந்து சரியில்லையே. ஏன்னா இவர் எல்லா பொருளையும் அறிந்தவராக இருக்கக்கூடிய மாமனிகள், ஆனா சிஷ்யர்கள் அவரிடத்த காலக்ஷேபம் கேட்டு சிஷ்யர்கள் திறத்துல போய் இது எனக்கே இனிமையா இருக்கும், உங்களுக்கு இனிமையா இருக்காதான்னு கேட்டா அது அவ்வளோ உச்சிதமா தோணாது. ஆனால் உச்சிதம் தான் என்று தெரிவிக்கிறார் இந்த வியாக்கியானத்துல. அதுக்கு மேல இன்னொரு கோட்டியா இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் வந்து ஞாத்தாவர்களா இருக்கக்கூடிய ஞானம் புரிஞ்சவர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த சிவத்திரபோடத்தை அறிய வேண்டும் என்று வந்தவர்கள் இடத்துல அவர்கள் ஏற்கனவே சுவை அறிந்தவர்கள். சுவை அறிந்தவர்கள் கிட்ட கேட்கறதுல ஒண்ணும் வந்து உச்சிதமான கேள்விதான் அதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படியே நம்மாழ்வார் புரியல கேள்வி என்ன புரியல. இப்ப நீங்க சொன்னீங்க அவரே ஆரம்பிச்சாரு மாமனிகள் வந்து நம்மளோட பெருமாள் ஆரம்பிச்சாரு ஒரு இதுல சொன்னீங்க. ஆமா 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 ஆமா. பதவரை வாசிக்கிறேன். ஆரியர்களே, சீர் வைபவத்தை உடைய வசனபூஷணத்தின் ஸ்ரீவச்சன மகாபூஷண மகா சாஸ்திரத்தின் செம்பொருளை செவ்வையான அர்த்த விசேஷங்களை தேரிலுமாம் அறிந்தாலும் வாய்க்கொண்டு செப்பிலுமாம் வாயை கொண்டு சொன்னாலும் எனக்கு நாளும் எப்போதும் இனிதாக நின்றது, இனிமை உடையதா இரா நின்றது. ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஆச்சரியம், துக்கம் இல்ல ஆச்சரியமா இருக்குது. ஐயோன்னு சொல்ல உந்தமக்கு உங்களுக்கு எவ்வின்பம் உள்ளதா, எவ்விதமான இன்பம் உடையதா இருக்கும், எனக்கே இவ்வளவு இன்பம் இருக்கா உங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்பமா இருக்கும் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அதில் வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஸ்ரீவச்சன பூஷணாம் தெய்வ குளிகை பெற்றோம், பாருலகை பொன்னுலகா பார்க்க வல்லோம் என்கிறபடியே. அதாவது இந்த குளிகைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா ரசவாதிகள், இங்கிலீஷ் சொல்லலாம் கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு குளிகைன்னு சொல்லி ஒரு மாத்திரை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் அந்த இரும்பு பொண்ணாக்குறது, பித்தளையை பொண்ணாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பண்ணுவான். அந்த குளிகை கொண்டு ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரசாயன இது எல்லாம் என்ன ஆகும், அது இரும்பானது பொண்ணாகிடும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவன் பொண்ணாயிடுதான் ரொம்ப பெரிய இதுவாயிடுது. அது போல என்ன சொல்றாரு, ஸ்ரீவச்சன பூஷணம் தெய்வ குளிகை பெற்றோம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய குளிகை என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய தெய்வ குளிகையை பெற்றோம். தெய்வ குளிகையை பெற்றோம், பாருலகை பொன்னுலகா பார்க்க வல்லோம். இந்த பாருலகம் எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா இருள் தரமாக ஞானமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடிய தெய்வ குளிகை கிடைச்ச உடனே எப்படி இருக்குன்னா இதை பொன்னுலகாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பொன்னுலக ஆளீரோ பூனிமொழி ஆளீரோ நன்னல புள்ளினங்கால் வினையாட்டிய நான் இருந்தேன். அதாவது தூது விடுறாராம் ஆழ்வார். தூது விடக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், பொன்னுலக வேணுமா, இந்த பூனி முழுது வேணுமா, கொடுக்குறேன்னு. என்ன அப்படின்னு கேட்டா நீங்க போய் சொன்னா எப்பறமா என்ன அங்கீகாரம் பண்ணிடுவான், என்னோட தானே இந்த சர்வ பூமி என்னோட தான் அவங்க கொடுத்துரும். அது போல என்ன எடுத்தா இந்த பொன்னுலகன்னு சொல்லபடியாய் இந்த ஸ்ரீவச்சன பூஷணமானது என்ன எடுத்துனா இந்த பொன்னுலகா எடுத்து அந்த குளிகையை கொண்டு அதை பார்த்த காலத்திலே இந்த பார்வலகானது இருள் தருமா ஞானமானது எப்படி எடுத்துனா பொன்னுலகாயிற்று என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இது யதீந்திர புராண பிரபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது பிரமாணம் என்கிறபடியே நம்முடைய பரம கிருப்பையாலே பரோபதேசம் பண்ணி. யார் இந்த பரோபதேசம் பண்ணார்னா மாமுனிகள் தான் பண்ணார். அந்த 57-58 பாசனங்கள்ல 56-57 பாசனங்களே கத்ததனுக்காம் நிலையில் நெல்லு மறிந்து என்னும், அதுக்கு மேல திருவார் கல்லாதது என்னோ கவர்ந்து என்று சொல்லும்படியாக உபதேசம் அன்மைய முகத்தாலும் எதிரேக முகத்தாலும் உபதேசம் பண்ணவர் மாமுனிகள் தான். அப்போ பரோபதேசம் பண்ணி சத்கார சகவாச யோக்கியரானாரையும் திருத்தி. அதாவது என்ன அப்படின்னா சில பேர் எப்படின்னா என்னென்ன உறவு முறைகள் தொடர்புகள் ஒவ்வொருத்தரோடு வச்சுக்கலாம் அப்படின்னு காட்டுகிறது. அதான் சத்கார யோக்கியர், சகவாச யோக்கியர், சம்பாஷண யோக்கியர், இந்த மாதிரிலாம் வந்து இது உண்டு. யார் யார் கூட என்னென்ன மாதிரியான உறவு வச்சு கொள்ள வேண்டும். சத்கார யோகியர்னா ஒருத்தருக்கு சத்காரம் பண்ணலாம், ஒருத்தர் வந்து புகழணும், இல்லை வந்து ஏதோ ஒரு இது கொண்டாடலாம், ஒரு பரிசுகள் வழங்கணும் அப்படின்னா அப்படி கொடுக்கறதுக்கு அவர் அதிகாரி தானா, அப்படி பார்த்து உறவு கொள்வார்கள் அந்த காலத்துல. சகவாச யோகியர், ஒருத்தரோட நம்ம தங்கணும், ஒரு சமயத்துல போறோம், ஒருத்தரோட நமக்கு தங்க வேண்டிய இது இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவரோட தங்கலாமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணி தான் தங்கணும். அப்படிப்பட்ட இது பண்றார். பரம கிருபையாலே பரோபதேசம் பண்ணி சத்கார யோக்கியர் சகவாச யோக்கியரானாரையும் திருத்தி. சில பேர் என்ன அதுக்கு அருகதை இல்லாத இருக்கக்கூடியவர்கள்,
அவர்களுக்கு வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பகுழுக்கும் வந்து அவர்களை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர்களுடைய குண ஸ்வபாவங்கள் அமைந்திருக்கலாம். சகவாச யோகியர் அவர் கூட நம்ம தங்கவே கூட வாசமே பண்ணக்கூடாதுன்ற சில நிஷித்தங்களான குணங்கள், நிஷித்தமான குணங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவரையும் தன்னுடைய பரோபதேசத்தாலே திருத்தினார் மாமுனிகள். திருத்தி இனி தம் உபதேச நிரபேட்சமாக திருந்தின சதானுபவ யோகியார் ஆச்சாரிகளை பார்த்து இதன் ரசியத்தை அவர்களுடனே பேசி அனுபவிக்கிறார். கீழே 2 பேரை திருத்திட்டான்னு சொன்னோம். அவருடைய பரோபதேசம் பண்ணார். அதை கேட்டு திருந்தவர்கள் யார்? சத்கார யோகியரானார். சில பேர் சகவாச யோகியரா இருக்கக்கூடியவர்கள் திருத்திட்டார். அதுக்கு மேல இருக்கக்கூடியவர் என்ன அப்படின்னு கேட்டால் சதானுபவ யோகியர்னு காட்டுகிறார். சதானுபவ யோகியர்னா யார் அப்படின்னு கேட்டால் இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் எந்த விதமான தோஷமும் கிடையாது. இவர் எப்படி பண்ணார்? உபதேச நிரபேட்சமாகவே. இவர்களுக்கு எதுவும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவர்களே ஞானம் பொருந்தியாரு. கீழே சொன்னேன் 2 கோஷ்டி சொன்னேன். ஒண்ணு எப்படின்னா மாமுனிகளுடைய பரோபதேசத்தாலே திருந்தி மாமுனிகளிடத்தே உபதேசம் கேட்டு வந்த கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி எப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் ஞானம் படைத்தவர்களா, பகவத் விஷயம் போன்ற ஞானங்கள் படைத்தவர்களா இருக்கக்கூடிய இந்த சிவசம்பூர்ண தாத்பரியத்தை அறிந்து அதிலே இழிய வந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படின்னா ஏற்கனவே அவர்கள் எப்படி இருக்கன்னா வந்து தன்னரங்கம் திருப்பதியே இருப்பாகப்பட்டோம் அது சொல்லும்படியா அப்படியே வந்து மன்னியசீர் மாறங்களை உணவாக பெற்றோம்னு சொல்லக்கூடிய சதானுபவன் அந்த எபெருமானுடைய வைபவத்திலே இழிந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யாரா? சதானுபவ யோக்கியர்கள். எப்பொழுதும் இறை அனுபவத்தையே பண்ணி கொண்டிருக்கிற யோக்கியர்கள். அவர்கள் திருத்த வேணும் அவசியம் இல்லை. அவர்கள் ஏற்கனவே திருந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபதேச நிரபேட்சம். நிரபேட்சம்னா தேவையில்லாததுன்னு காட்டுகிறது. உபதேசம் தேவையில்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள் திருத்தின சதானுபவ யோக்கியரான் ஆச்சாரியர்களை பார்த்து இதன் ரசீதை அவர்களுடைய பேசி அனுபவிக்கிறார். நல்ல விஷயம் தெரியும் ஒருத்தனுக்கு. விஷயம் தெரிஞ்சக்கூடிய காலத்துல என்ன பண்றான் அவன்? இவர் அவர்கிட்ட பேசுறான், அவர் இவர்கிட்ட பேசுறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்தகா பரஸ்பரம் தெரிவிக்கிற கண்ணன் பகவத்கீதையில. என்னுடைய அடியார்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சமயத்துல வந்து ஒருத்தர் 2 பேர் ஒரு 10 பேர் சத்சங்கள் சேர்ந்ததுன்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டால் இவர் கிருஷ்ணனுடைய வைபவம் சொன்னார், அவர் ஆழ்வாருடைய வைபவம் சொன்னார், இவர் ஆச்சாருடைய வைபவம் சொன்னார், இவர் பகவத் விஷயம் சொன்னார்னு அந்த இடத்துல எப்படி இருக்கா? போதையந்த பரஸ்பரம். எல்லாரும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சத்சங்கம் சேர்ந்ததெல்லாம் எப்படி இருக்கும்? அதை போல மாமுனிகளுக்கு எப்படி ஆறுதுன்னா இந்த சதானுபவ யோகியராய் இருக்கக்கூடியவர்கள் திறத்திலே போகக்கூடிய காலத்திலே இந்த சீவஜன பூஷத்தை எல்லாம் கலந்து பரிமாறுகிறார். கலந்து பரிமாறக்கூடியதா இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியது. ஆச்சாரியர்களை பார்த்து இதன் ரசியத்தைனா இனிமை, அந்த ரசம் பொருந்தி இருக்கக்கூடிய சீவஜன பூஷத்துடைய விஷயங்களை பேசி அவர்களுடைய பேசி அனுபவிக்கிறார். அன்றிக்கே மேல ஒரு 100 யோஜனை தெரிவிக்கிறார். அன்றைக்கே தம் உபதேசம் கேட்டு தெரிந்தவர்களை ஆரியர்கள் என்று கௌரவத்தை தோற்ற அருளி செய்கிறார் ஆகவுமாம். அதாவது இன்னொரு இதை காட்டுறார். அதாவது ஒரு இதை காமிச்சார். முதல்ல ஆரியர்கள் என்று தன் கௌரியதை தோற்ற உபதேசம் கேட்டு தெரிந்தவர்கள். அதாவது மாமுனியுடைய உபதேசத்தை கேட்டு சொன்னாரோ இல்லையா? கற்றதனுக்காம் நிலையில் நில்லுமறிந்து சொன்ன உபதேசம் கேட்டு தெரிந்தவர்களை ஆரியர்கள் என்ன சொல்றார்? ஆரியர்கள் சிஷ்யர்கள் போடுறார். ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் பருத்தார் பின் வந்து கீழே சொல்றார். யாரு? எம்பெருமானார் சொல்லக்கூடிய காலத்திலே ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய யாரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் பிரான்பிள்ளான், கூறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் ஆரியர்கள்னு தெரியும். அதே போல இவர் என்ன பண்றார்? தன்னுடைய உபதேசத்தை கேட்டு திருந்தினவர்களா ஆரியர்கள், ஆச்சாரியர்களா ஆச்சாரிய வரியர்களேன்னு கூப்பிடுறார். அது மாதிரி கூப்பிடலாமான்னு ஏன் கூப்பிடக்கூடாது? எம்பெருமானாரே கீழே கூப்பிட்டார். இதே இதுலயே மாமுனிலே காட்டார். அதே அனுஷ்டானம் தானே இவருக்கு இருக்கும். எதிர்ப்புணர் அவதார பூத்தரா இருக்கக்கூடிய இடத்துல வேற ஒரு அனுஷ்டானத்தை பார்க்க முடியும். எதிராஜர் அனுஷ்டானம் என்னவோ அதுதான் இருக்கு. அதனால அன்றைக்கே உபதேசம் கேட்டதில் ஆரியர்கள் என்று கௌரியத்தை தோற்ற அருளி செய்கிறார் ஆகவுமாம். கணபுரம் கைத்தொழும் பிள்ளை என்ற எண்ணம் பெறுவரோ. பரகால் நாயகோட அம்மா சொல்றார், இதை போய் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. குழந்தைய பார்த்து இது என்ன இது உன் பிள்ளையா அப்படின்னு கேட்டா இது போய் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி இருக்கு? திருக்கண்ணபுரம் கேட்டா உடனே கையை கூப்பிடுறதா இருக்கிறது. திருக்கண்ணபுரம் சௌரி பெருமான்னு கேட்டா வந்து அப்படியே வந்து கண்ணீர் விடக்கூடியதா இருக்கக்கூடிய குழந்தை, இப்படி இருக்கக்கூடிய குழந்தை என் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? கணபுரம் கைத்தொழும் பிள்ளை என்ற எண்ணம் பெறுவரோ. அதுபோல இந்த இடத்துல என்னாரா ஆரியர்கள் என்ற கௌரியத்தை தோற்ற தெரிவிக்கிறார் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது 2 விதமான அனுபவம் இந்த இடத்துல. முதல்ல காட்டுறது என்ன அப்படின்னா உபதேச நிரபேட்சமாகவே திருந்தின சதானுபவமான யோக்கியர்களை யோக்கியரான ஆச்சாரங்களை பார்த்து அவர்களிடத்தை நல்லா அறிந்தவர்கள் திறத்தில் என்ன பண்றார்? தான் வந்து போதையந்த பரஸ்பரம் என்று சொல்லும்படியா அர்த்தங்களை பரிமாறிக்கொண்டு இனியராகிறார் மாமுனிகள். ஆனால் அதே சமயத்தில் பண்றார் அதை கொஞ்சம் உபதேசம் கேட்டு திருந்த ஆரியர்கள் என்ற கௌரவம் தோற்ற அருளி செய்கிறார் ஆகவுமாம். அவர்களிடத்தை என்ன பண்றார்? சொல்லி மகிழ்கிறார். ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்ணே.
திருவாய்மொழி காட்டக்கூடிய ஓதவல்ல பிராக்கள், இந்த திருவாய்மொழி 10 பதிகத்தை ஓதவல்ல பிராக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எம்மை ஆளுடையார், என்னை ஆழ்வார்கள், எம்மை ஆளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டுகிறார். ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆழ்வார்கள் பண்டு அப்படி சொல்லக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்வாரே காட்டிட்டு போனதானே என்ன அப்படின்னா பாகவத சேஷத்துவம். நெடுமார்க்கிடமே பயிலும் சுடர்கள் எல்லாம் காட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பாகவத சேஷத்துவம். அதனால ஆரியர்கள் என்று கூறுகிறோம் என்று. அப்ப நம்ம ஓதவல்ல பிராக்கள் நம்ம ஆழ்வார்கள் பண்றார் என்றும் ஆரியர்கள் கூறும் என்று அருளி செய்தார் போலே. இதான் எம்பெருமானார் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் மறுத்தார் கேள்வி உதய மாதத்திலே காட்டக்கூடியதா இருக்கிறது என்று அருளி செய்தார் போலே. இவர் தாம் தம்முடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களை மாமணிகள் என்ன பண்றார்? மத்குருன்றார். இவர்களெல்லாம் எனக்கு ஆச்சாரியன்றார். யாரை பார்த்து? சிஷ்யர்களை பிரசிஷ்யர்களை, சிஷ்யர்களுக்கு சிஷ்யராக இருக்கக்கூடியவர்கள், சிஷ்யர்களை சிஷ்யராக மத்குரு என்றும் நம் இறைவர் என்றும் அருளி செய்து போடுவது. காட்ட வேண்டிய விஷயம் என்ன இந்த இடத்துலன்னா, அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்றது, அந்த சிஷ்யர்கள்ன்ற அந்த பரம்பரையை அவர்கள் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அவர்கள் எல்லாம் பாகவத சேஷத்துவம் பாகவதர்களா இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமான் அடியார்களா இருக்கக்கூடியவர்கள் என்று காக்கக்கூடியது. அப்போ சீர்வச்சன போடுறத்தின் செம்பொருளை, சீர்வச்சன போடுறத்தின் செம்பொருள்னு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, அந்நியர்க்கு ஆழ்பொருளாய் அரிதாய் இருக்கும். அந்நியர்களுக்கெல்லாம் என்ன, அது இதரர்களா பிராதிகூலர்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்குன்னா, அது சீவசனமுடைய பொருளானது ஆழ்பொருளாய் அறிவதற்கு அரிதாக இருக்கக்கூடியது இருக்கும். அது தனக்கு செம்பொருள் எப்படி வேணா, செம்மையான பொருள், செவ்விதாய் இருக்கக்கூடிய பொருள் என்று காட்டுகிறார். செம்பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமாம், வாய்கொண்டு செப்பிலுமாம், நெஞ்சாலே நிரூபிக்கலுமாம், வாக்கியாலே அனுசந்திக்கலுமாம். இதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. ஏதேனும் ஒரு காரணத்தாலே அனுசந்திக்கப்பெறிலும் நித்திய அபூர்வமான போக்கியமாய் இருக்கும். அப்போ இந்த சிவஜன போன்றது எப்படி இருக்கலாம், நெஞ்சாலே அதை நிரூபிக்கலாம்னா நெஞ்சாலே நினைக்கிறது, அந்த ஸ்மரணம் பண்ணக்கூடியது. நெஞ்சாலே நிரூபிக்கலுமாம், வாக்காலே அனுசந்திக்கலுமாம். அந்த சிவஜனம் முடிஞ்சா அதன் அர்த்தத்தையோ. இதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. இது இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கட்டாயம் ஒண்ணும் இல்லை. ஏதேனும் ஒரு காரணத்துல அனுசந்தித்தாலும் எப்படி இருக்குன்னா நித்திய அபூர்வமான போக்கியமா இருக்கும். அபூர்வம்னா அது வரைக்கும் கிடைக்காததா இருக்கக்கூடியது, நித்தியம்னா என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது, அபூர்வமான போக்கியமா இனிமையாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். சாரார்த்த சங்கிரமாகையாலே சதானுசந்தானம் பண்ணுகிற மனசுக்கு இனிதாயிருக்கும். அதாவது சாரார்த்த சங்கிரகம். சாரார்த்த சங்கிரகம்னா எல்லா சாரங்களையும் கொண்டதா இருக்கிறது. கீழே ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த விஷயத்தை திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை எங்க பார்க்கக்கூடியதுன்னா சாரார்த்த சங்கிரகத்திலே காணலாம்னு ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா? சார சங்கிரகம். சாரார்த்த சங்கிரகம்னா அது சார சங்கிரகம். சார சங்கிரகம்னு சொல்லக்கூடியதுன்னா இதே தான் இன்னொரு கிரந்தத்துல வந்து புலராஜாரோட இன்னொரு கிரந்தம் தான் 18 கிரந்தத்துல அந்த சார சங்கிரகத்திலே காணும். அந்த சார சங்கிரகம்னே திருவாய்மொழியா இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இந்த திருவாய்மொழி அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடியது சாரார்த்த சங்கிரகம் சொல்லக்கூடியது எது அப்படின்னா சிவவசன பூஷணம் தான். சாரார்த்த சங்கிரகம் சிவவசன பூஷணம் ஆகையாலே சதா அனுசந்தானம் பண்ணுகிறது மனசுக்கு இனிதா இருக்கும். எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணக்கூடியது எப்படி இருக்கும், அது போக்கியமா இருக்கும். அதாவது நன்மையை பயக்கக்கூடியதுன்ற ஒரு விஷயம். வேப்ப இலையில சாப்பிடுறோம் அப்படின்னா ஏதோ பூச்சிகள்லாம் போகும் அப்படின்லாம் சொல்றான். அது நன்மையை பயக்கக்கூடியதா இருக்கும். அதே சமயம் இனிமையா இருக்கும்னா இனிமையா இருக்காது. இனிமையா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எப்படி இருக்குன்னா அது நன்மை பயக்கூடியதா இருக்கணும், நன்மை பயக்கூடன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எப்படி இருக்குன்னா சிவஜனம் ஊட்டம்ன்றது எப்படி இருக்குன்னா நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கிறது, இனிமை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடியது, போக்கியமாய் இருக்கும். சாரார்த்த சங்கரமாக சதானுசந்தானம் பண்ணுகிற மனசுக்கு இனிதாய் இருக்கும். மகாராச வாக்கிய ஜாதம், அதாவது இது தனியில சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். மகாரச வாக்கிய ஜாதம். வாக்கிய ஜாதம்னா வாக்கில இருந்து பிறந்தது, ஜாதம்னா பிறக்கக்கூடியது. மகாரசம் இனிமை பொருந்தியதா இருக்கக்கூடியது, வாக்குக்கு இனிமை. அது அது என்ன மனசுக்கு இனிமையா இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரிவிக்கிறார், அதை சதா அனுசந்தானம் பண்ணக்கூடிய மனசுக்கு இனிமையா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் காதுல விழக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வாக்குகளை இனிமை படைத்ததாக இருக்கக்கூடியது. ஆகையாலே வாக்குக்கு இனிதாக இருக்கும். ஒண்ணு மனசுக்கு இனிமை பயக்கக்கூடியதா இருக்கு அனுசந்தானம்னு சொல்லக்கூடியது. அதுல சப்தங்கள் அந்த சப்தங்கள் அந்த துவனிகள் மட்டுமே காதுல கேட்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்காது அந்த வாக்குகள் ஸ்ராவியமா இருக்கக்கூடியது. இவர் மனத்தாலும் வாயாலும் கவர்ந்து அனுபவிக்கிறார். அதாவது என்ன பண்ணார்னா ஒரு அனுபவம்னு போனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது எல்லா விதமான அவயவங்களும் அதுல போய் ஈடுபடுறமே. அப்படி மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன். தனியே அப்படிதான் மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் என்று சொல்லும்படியாய் அப்படி மனசாலையும் வாயாலும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சடோவரை ஏற்றக்கூடியவர் தான் எனக்கு இது என்று காட்டக்கூடியதா இருக்கு. அதே போல இவர் என்ன பண்றார், மனத்தாலும் வாயாலும் சீவச்சனம் போடுறதுக்கே அதனால ஈர்க்கப்பட்டு அனுபவிக்கிறார். கீழவர்களை கல்லுங்கோள் சொல்லுங்கோள் என்று விதிக்க வேண்டுவது. கீழே சொல்லக்கூடிய காலத்துல கட்டுறதுக்கா நிலையில் நெல்லும் அறிந்து
கல்லாததென்னோ கவர்ந்து என்றெல்லாம் அது பரவதேசம் பண்ணார்களே. அந்த பாசுரத்துல சொன்ன அதிகாரிகள்லாம் எப்படி கீழில் அவர்களை கல்லுங்கோள் சொல்லுங்கோள் என்று விதிக்கிறோம். அவர்களாம் இது பண்ணுங்கோன்னு ஒரு விதி விதிக்க வேண்டியதா இருந்தது, ஒரு உத்தரவிட வேண்டும், நியமனம் பண்ண வேண்டியதா. அப்படிப்பட்ட இது இல்லை தமக்கு அங்கனன்றிக்கே இது பள்ளமடையாய் இருக்கிறபடி. மாமுனிகளுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பள்ளமடைனா என்ன, மேட்ல ஒரு ஜலம் இருந்ததுன்னா அது கீழே இறங்கி வரதுக்கு சொல்லணுமா என்ன, நீ இறங்குவான்னு உத்தரவு கொடுக்கணுமா? இப்ப கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணா, நீங்க எல்லாம் சிவசன போஷத்தை வாசியுங்கள் மாமுனிகள் தெரிவித்தார். ஆனால் மாமுனிகளோட அனுபவம் எப்படி இருந்ததுனால் அவர் வைத்து போனார், அந்த நிதியை வைத்து போனார். யாரு? திருவாயூருக்குள்ளே சொல்லக்கூடியவர். அப்படியே தன்னுடைய இயற்கையான இன்னொரு நாளே அவருக்கு கிடைத்ததாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பள்ளமடையாய் நமக்கு வந்தது அந்த சிவசன போஷணம் சொல்லக்கூடியது. கற்றதனைக்காம் நிலையில் நெல்லும் சிந்தை தன்னால் கல்லாத என்னோ கவர்ந்து எண்ண கடவுதிரு. அதாவது என்ன காட்ட வந்த விஷயம்னா, அப்படி பள்ளமடையாய் இருக்கிறது. கற்றதனைக்காம் நிலையில் நெல்லும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு. அது மட்டும் இல்ல, சிந்தை தன்னால் கல்லாத என்னோ கவர்ந்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லாத பள்ளமடையாக தனக்கு அப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் லபிக்க பெற்றார் மாமுனிகள். ஆரியர்கள் இந்தனுக்கு நாளும் இனிதாக நின்னதையோ. ஆரியர்கள் அப்படின்னு சிஷ்யர்களா கூப்பிடுறாங்க. நாளும் இனிதாக நின்னதையோ, எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு, எனக்கே இன்பமா இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் அவர்கள். செஞ்சற்கவிகால் என்னுமா போலே இதில் அனுபவத்துக்கு தேசிகராய் இருக்கும் அவர்களே என்கிறார். அதாவது ஆழ்வார் ஆடக்கூடிய காலத்துல தன்னுடைய திருவாய்மொழி செஞ்சற்கவிகால் உயிர் காத்த ஆட்சியவன் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என்று சொல்கிறார். அவ காட்டக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த செஞ்சற்கவிகால் யாரை விழிக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றார், ஆழ்வார்களை, ஏன்னா ஆழ்வார்களை தான் தமிழ்வார் அழிக்கிறான். செஞ்சற்கவிகால் உயிர் காத்த ஆட்சியவன், நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறார். வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என்று சொல்லும்படியாய் வஞ்சக்கல்வனாய் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை அழகன் என்ன பண்ணுவான், அது சொல்றான், நான் உனக்கு அடியனாய் இருக்கிறேன், என்னை பத்தி ஒரு பாட்டு பாடணும், உன் நாக்குலேருந்து நான் பாடிக்கிறேனே, ஒரு நாக்குல உன் நாக்கை கொஞ்சம் கடன் கூடன்னு சொல்லி உட்கார்ந்துருவான். வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்னார் அறியா ஒண்ணும். அவன் என்ன பண்ணுவான், இந்த நாக்குல உட்கார்றேன்னு சொல்ல என்ன பண்ணுவான், நெஞ்சு உயிர் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருவான். நின்னார் அறியா ஒண்ணும். நின்னார் அறியா ஒண்ணுன்னா யாருன்னா, பக்கத்துல இருக்கிற பிராட்டிகள் நின்றுட்டு இருப்பான், அவளுக்கு கூட தெரியாது. இப்ப ஆழ்வார் நெஞ்சில உட்கார்ந்துருவான். அப்படிப்பட்டவர்களே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கோன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடிய செஞ்சற்கவிகால் என்ன, எதனால இப்படி உட்கார்றான் அப்படின்னா, உங்கள் கவிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா செஞ்சற்கவிகள், செம்மையான கவிகள் பாடக்கூடியவராக இருக்கக்கூடிய, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கோள் என்று சொல்லும்படியாய் என்னுமா போலே இதில் அனுபவத்துக்கு தேசிகராய் இருக்கும் அவர்களே. அப்படிப்பட்ட அனுபவம் இவர்கள் செஞ்சற்கவிகள் ஆழ்வார் எப்படி சொன்னாரோ அது போல நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள், இந்த இனிமையான அனுபவத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்களே என்று காட்டக்கூடிய இதில் அனுபவத்துக்கு தேசிகராய் இருக்கும் அவர்களே எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்றது. எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சிவசன போஷன் இது ஆரியர்கள் எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்றது, எனக்கே இனிதாக நின்றது, உங்களை போல பேரளவுடைய நன்னிக்கே, உங்களை போல நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், பேரளவுடைய, நான் பெரிய அன்பு படைத்தவன், பெரிய ஞானத்தான் நான் சொல்லிக்கல. நான் எப்படி இருக்கேன், அடியேன் சிறிய ஞானத்தன் என்கிறபடியே, மாமனில் தெரிவிக்கிறான், அடியேன் சிறிய ஞானத்தன் என்கிறபடியே அத்தியல்ப ஞானத்தை உடையனாய் இருக்கிற எனக்கு ரொம்ப சங்குச்சிதமான ரொம்ப சுருங்கிய ஞானம் உடையவன் நான். அப்படிப்பட்ட எனக்கு அப்பொழுதைக்கு ஆறாவதுமே என்கிறபடியே தொண்டர்கமுதான வகுளபூஷண வாகமிருதத்தினுடைய சாரமான வசனபூஷணமானது நித்திய அபூர்வமாய் நிரதிசய போக்கியமாய் இரான் என்றது. அவனில் தன்னை அவ்வளவு தாழ்த்தி முடியுமோ அப்படி சொல்றாரு. எதனால அப்படின்னு கேட்டா, இன்னும் பல அதிகாரிகள் வரணும், இன்னும் இதுக்கு நிறைய அதிகாரிகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மேல சொன்ன பிரகரணத்தெல்லாம் என்ன சொன்னார்கள், சீவசனம் போட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ மாமனிகள் தன்னை உருவப்படுத்தக்கூடிய காலத்துல என்ன சொல்றார், நானே மந்தமதி, நானே அல்பமான நீசனே நிறைவன், அடியேன் சிறிய ஞானத்தின் என்று சொல்லும்படியாய் அதி அல்பமான ரொம்ப சுருங்கிய ஞானம் உடையவனா இருக்கும். எனக்கே இது இனிக்கிறதே, எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் பொருள், எங்கேயோ திவலைகளாக ஒன்னு ரெண்டு பொருள் தெரிஞ்சதுன்னா அதே எனக்கு இனிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, அப்பொழுதைக்கு அப்பொழுது என்ன ஆறாவது என்று சொல்லும்படியாய் பார்க்கக்கூடிய காலத்திலாம் ஒரு புதுசா ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட இனிமை பாய்க்கிறது என்று கேட்டபடியே தொண்டர்க்கு அமுதான வகுளபூஷண வாகமிருதத்தினுடைய சாரம் சிவஜன பூஷணம் சொல்லப்படுது. எப்படின்னா, வகுளபூஷண வாகமிருத சாரம், வகுளபூஷண வாகமிருதம்னு சொல்லக்கூடியது என்ன, திருவாய்மொழி. வகுளபூஷணன்றது நம்மாழ்வார். அப்படி நம்மாழ்வாருடைய வாக் அமிர்தம் என்ன அப்படின்னு கேட்டால் திருவாய்மொழி. அதனுடைய சாரமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா வச்சனபூஷணம். அந்த வச்சனபூஷணனுடைய அனுபவமானது எப்படி இருக்குன்னா,
நித்திய அபூர்வமாய். அதாவது எப்படி இருக்குன்னா அபூர்வமாய்னா ரொம்ப இது வரைக்கும் கிடைக்காத இருக்கக்கூடியது, நித்தியமாக அது அழிவில்லாத அப்படியே அந்த அந்த அனுபவம் தொடர்ந்து சென்று இடைவீடுன்னு சென்று கூட அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு உண்டான முடிவே இல்லை. நித்திய அபூர்வமாய் நிரதிசய போக்கியமாய், அளவே கிடையாது அதுக்கு. நிரதிசயம் அப்படின்னு சொன்னா அளவில்லாத இனிமையை பறைக்கக்கூடியதா இருந்தது போக்கியமாயிரான்னு விதிவாய்க்கு காப்பாரார் ஐயோ என்னுமா போலே அரச பிரகர்ஷத்தால் உண்டாம் அதொரு பாசுரம் சொன்னா. நமக்கு இனிதாக நின்னது ஐயோன்னு சொன்னாரு, அது எப்படி இருக்குன்னு கேட்காரு. கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே அடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அப்படி ஐயோ கண்ணபிரான். ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னன்னு எம்பெருமான புகழர். கையில சக்கரத்தை ஏந்தினா இருக்கேன், கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே கருமையான மாணிக்கமே இருக்கக்கூடிய என் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி. நான் என்ன சொன்னேன்? உண்மை சொல்லல, பொய்ய சொன்னேன். என் மனசுல இருந்து வந்ததா அப்படின்னு கேட்டால் என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் இதயபூர்வமா ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. பொய்யே கைமை சொல்லேன். ஆனா என்ன ஆச்சுன்னா மெய்யே பத்தி ஒழிந்தேன். அப்படியே என்னன்னா அப்புறம் என்ன பண்ணான், அவன் அப்படியே சாட்சா்காரம் பண்ணிட்டான் எம்பெருமான். அவன் என்ன பண்ணான், இந்த பொய்ய கேட்டான். பொய்ய கேட்டு என்ன பண்ணான், அப்படியே வந்து இது பண்ணான். புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேன் என்றான். அதை இது பாடக்கூடிய காலத்துல திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம் திருப்புல்லானி எம்பெருமானுக்கு பாடக்கூடிய காலத்துல புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. அதை வந்து அந்த தாயானவள் பரகால் நாய்க்கு சொல்றாளா, இந்த புல்லானி எம்பெருமான் திருப்புல்லானி எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்குதுன்னா ரொம்ப பொய் பேசுறான், ரொம்ப பொய் பேசுறான் அப்படின்னாலாம். இருக்கட்டுமே, அதனால என்ன அப்படின்னு கேட்டான். பொய் பேசுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். பொய் பேசுறது தப்பு தான், ஆனா அந்த எம்பெருமான் பேசுறா எனக்கு ஒவ்வொன்னா. புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டான், அந்த எம்பெருமான் பேசினா அந்த பொய்யை எனக்கு உட்கப்பாக்கலான்னு இருக்கக்கூடியது. அதுபோல இந்த இடத்துல சொன்னார் விதிவாய்க்கின்னு காப்பாரா ஐயோ பொய்யே கைமை சொன்னேன், பொய்யே நான் சொன்னேன், மெய்யே பெத்தொழித்தேன். அப்ப என்ன சொன்னாரா, விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ என்ன இது அப்படின்னு ஆச்சரியப்படாராம். அதே போல நாளும் எந்தனுக்கு ஐயோ என்று சொல்லும்படியா இவ்விடத்துல எந்தனுக்கு நாளும் இனிதாக நின்னது ஐயோ. ஆச்சரியம், இப்படி கூட நமக்கு எனக்கே இனிமையா இருக்கு, எனக்கே இனிமையா இருக்குதுன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியது ஹர்ஷ பிரகர்ஷத்தால். அது மேல 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 வரக்கூடிய ஆனந்தம் ஹர்ஷ பிரகர்ஷம். ஹர்ஷம் அந்த பிரகர்ஷம்னா அதே அர்த்தம் தான். எப்படி இருக்குன்னா அது மேல மேல வந்து மேலிடக்கூடியதா இருக்கக்கூடிய ஆனந்தம் உண்டாமதொரு பாசனம். ஆரியர்கள் உந்தமக்கு எவ்வின்பமுள்ளதான். ஆரியர்கள் உங்களுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அளவு இது பண்ண ஆரிய போகமாய் இருக்கிற இதடியாக அதேக போகராய் இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாம், அங்கே உண்டான ஆனந்தம் இவருக்கு இதடியாக இங்கே உண்டாகிறபடி. அதான் சொல்றாரு. ஆரியர்கள் சொல்லக்கூடிய வந்து சிஷ்யர்களா இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு கோஷ்டியா இருக்கக்கூடியவர் என்னன்னா ஏற்கனவே ஞானம் பொருந்தவர்கள், சிறுவாய் வந்த சிவனை அபியசிக்க வேண்டும் என்ற வந்து அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களா உங்களுக்கே இவ்வளவு ஞானம் ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதடியா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய எனக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னு சொல்ல முடியா இருக்கிறது உண்டு கருது. இதுதான் இன்பமிகு விண்ணாடிரு. இன்பமிகு விண்ணாடு சொல்லக்கூடியது என்ன, பரவபதம் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒன்னும் பரவபதம் இன்பமிகு விண்ணாடிரு என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. மேலே சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றாரு, ஸ்ரீவஜபூஷம் என்னும் தெய்வ குளிகையை பெற்றோம். அந்த தெய்வ குளிகையை பெற்றதுனால எப்படி இருக்காங்க, இந்த பாறை எப்படி பார்க்கிறோம், பொன்னுலகாக பார்க்கிறோம். பொருளாக பார்க்கிறோம்னா என்ன, அது பரவதம் போல தானே, பரவதற்கு தானே. விண்ணுமாழ்வர் மண்ணோடைய ஒரு பாசுரத்துல வந்து காட்டக்கூடிய பரசுரை தெரிவிக்கக்கூடிய காலத்தில் நம்மாழ்வார் சொல்றாரு, வையம் மன்னி வீத்திருந்து விண்ணுமாழ்வர் மண்ணோடு. அப்படி காட்டக்கூடிய அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த வையத்துல வந்து வாழ்வாங்கு வாழ்ந்து விண்ணயம் ஆழ்வீர்கள் எங்கே, அந்த மண்ணில இருந்தே ஆழ்வீர்கள். அதுதான் மாதிரிதான் இது இந்த சிவஜன்ம அனுபவம்னு சொல்லக்கூடியது. எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மண்ணுலகத்தில் இருந்தாலும் விண்ணுல அனுபவம் இங்கே கிட்டக்கூடிய இன்பமிகு விண்ணாடிரு. அதுதான் இன்பமிகு விண்ணாடு என்று காட்டக்கூடியது. உந்தமக்கு எவ்வின்பமுள்ளதாம் எனக்கு எண்ணளவிலேயாய் இருக்காம போல உங்களுக்கும் உங்கள் அளவிலேயாய் இராதோ. இந்த இன்பம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு, அதுதான் உந்தமக்கு எவ்வின்பமுள்ளதாம் உங்களுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கு அப்படின்றத யோசனை பண்ணணும். அப்படின்னால் அறிந்து கொள்ள வேணும்னால என்னோட இன்பம் எனக்கு என்னுடைய நான் என்ன சொன்ன கீழே அது அடியன் சிறிய ஞானத்தைன்னு தன்னை சொல்லிட்டார். எனக்கே வந்து ஒன்றும் தெரியாது, எனக்கே ஒரு இவ்வளவு இன்பம் ஏற்படுதுன்னா அறிந்தவர்களா ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு இன்பம் ஏற்படும். உந்தமக்கு எவ்வின்பம் உள்ளதாம் எவ்வளவு பெரிய இன்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்கிற உங்கள் அளவிலே இராதோ. வைதேகி ரமசே கஷ்டித்து சித்திரகூடே மயாசகா என்னுமா போலே சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டால் போலே. இந்த பிரமாணத்தால தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ராமன் சொல்றான், சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய காலத்துல என்னோட சித்திரக்கூடத்துல வந்து இன்புற்று இருந்தாயே, அதெல்லாம் உனக்கு அப்படி இருக்கக்கூடிய நீ நான் அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய காலத்துல, அதாவது ராமனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரொம்ப இன்பமயமான காலம் என்னன்னா அந்த வனவாசல சித்திரக்கூடத்தில் இருந்த காலம் தான். அது சீதா பிராட்டியே சொல்றான், அவ்வளவு இன்பமா நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம்னு சொல்லக்கூடிய காலம். அப்ப சொன்னா ராமன் சொன்னாராம்,
நீ சித்திரக்கூடத்தில் இருந்த வைதேகி ரமசே கச்சித்து சித்திரக்கூடே மயாசக என்னோட கூட இருந்தாயே, அப்பொழுது எவ்வளவு இன்பம் ஏற்பட்டது, உன்னுடைய இன்பம் எவ்வளவு பட்டதுன்னு எனக்கு தெரியலையே. உந்தமக்கு எவ்வின்பம் அவ்வளவுதான், உன்னுடைய இன்பம் எப்படி இருந்தது, என்னுடைய இன்பத்துக்கு எனக்கே எவ்வளவு இன்பம் இருந்ததுன்னா உனக்கு எவ்வளவு இன்பம் இருந்திருக்கும் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அதே போல என்னால் சிஷ்யர்களை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலே ஆரியர்கள் இப்ப உந்தமக்கிய வீண்பமளதான் ஆரியர்கள் உந்தமக்கிய வீண்பமளதான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ரீதியில இருக்கக்கூடியவர்கள் ஒரு கோட்டியா இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மாமனிகள் தரத்தில காலக்ஷேபம் பண்ணவர்கள் சிஷ்யர்கள். அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் கண்டால் அபிமத விஷயம் இஷ்டமான விஷயம் பிரியமான விஷயத்தை கண்டார் போலே கண்டு அவர்களோடு அதில் அனுபவ ரசியத்தையை அனுபாஷித்து அருளுகிறார் ஆகவுமா. அப்படி அனுபவ ரசமாக இருக்கக்கூடியதை என்ன பண்றார், தான் அதுக்கு போக்கு வீடாக தான் மேலே மேலே இந்த பாசனங்களை அருளி செய்கிறார் என்று சொல்லும்படியா இருக்கு. இதுதான் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கும் திருவாய்மொழியில் படி ஆய்த்து. அதாவது திருவாய்மொழி சொல்லக்கூடிய எப்படி இருக்கார், எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. இதை அறிந்து சொல்லணுன்றது இல்ல, ராகமா சொல்லணுன்றது இல்ல, சங்கீதமா சொல்லணுன்றது இல்ல, இல்ல உரைநடையா சொல்லணுன்றது, எப்படி வேணா சொல்லுங்க. சொல்றதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. திருவாய்மொழி பதிவா சொல்றாரு. இந்த 10 பாசுரங்களை பாடக்கூடியவர் பலஸ்ருதி என்னன்னா, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு இன்பம் பயக்கும். அதே ரீதியில தான் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த சிவஜன போஷணம் எப்படி இருக்குன்னா, திருவாய்மொழிய தாத்பரிய அர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த சிவஜன போஷணத்துடைய அனுபவமானது எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச எனக்கு இன்பம் இருக்கிறது, அதிகமா தெரிஞ்ச உங்களுக்கு இன்பம் இருக்கு என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. திருவாய்மொழியின்படி ஆய்த்து இத்தால் இதனுடைய நிரதிசய போக்கியதாதிசயத்தால் உண்டான வைபவம் சொல்லிற்றாய்த்து. நிரதிசயம்னா என்ன, அளவற்றதா இருக்கக்கூடிய போக்கியம், அந்த இனிமை, அந்த அதிசயத்தை உண்டான வைபவம் சொல்லிற்றாய்த்து என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய இத வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார் புலவஞ்சியர். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாசுரத்துல சீர்வச்சன போஷணத்தின் செம்பொருளை சிந்தத்தனால் அது எப்படின்னா, அதை மனசால நினைச்சாலும் சரி வாயால சொன்னாலும் சரி எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன், அடியேன் சிறிய ஞானத்தன்னு எனக்கு ரொம்ப சொல்பமாக இருக்கிறது. ஆனா 2 கோஷ்டியாரை பார்த்து இந்த இடத்துல விண்ணப்பம் பண்றாரு. ஒண்ணு மாமனிகளாலே பரமோபதேசத்தால திருந்தி வந்தவர்கள் ஒரு கோஷ்டி, அது தவிர இன்னொருத்தர் அந்த உபதேசங்கள்லாம் தேவைப்படாத ஞாத்தாக்களா இருக்கக்கூடிய இன்னொரு கோஷ்டி. 2 பேரையும் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார், ஒருத்தர் திறத்திலே பரஸ்பர போதையந்த பரஸ்பரம் சிவஜன போட்ட அர்த்தங்களை அவர்கள் திறத்திலே பரிமாறிக்கொள்கிறார். மற்றவர்கள் திறத்துல என்ன பண்றார், உங்களுக்கே இவ்வளவு அனுபவம் இருக்கு, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், எனக்கே இவ்வளவு அப்படி இல்லை மாற்றி சொல்றது, எனக்கே இவ்வளவு அனுபவம் இருக்க உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்தது. கடைசியா சொல்ல வந்த விஷயம் என்ன, முதல்ல சிவஜன போஷணம் கொஞ்சம் கருடுமுரடான கிரந்தம் திவ்யசாஸ்திரமா இருந்தாலும் அது தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்கள் கௌரவம் உடைத்தா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இதை அந்த சரணியை மாத்தி இல்ல இது இன்பம் பயக்கூடியது, அந்த சச்சம்பிரதாயம் சொல்லக்கூடிய அந்த சச்சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் திறத்திலே அவர்களுடைய மெச்சும் வியாக்கியங்களை கொண்டு இதை அதிகரித்தோமே ஆனால் இது சுலபமாக கையில் கனி என்ன கண்ணன் என்று சொல்லக்கூடியதாய் அப்படி லபிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது சிவஜன போஷணம். அதனால இதை எல்லாரும் அதிகரிக்க வேணும் அப்படின்னு தான் மாமனியுடைய உள்ள கிடக்கை. அதுக்கு மேல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இந்த சிவஜன போஷணத்திலே அர்த்தம் இந்த பிரகரணம் முடிஞ்சு போய் சிவஜன போட்ட பெருமையை சொல்லக்கூடிய பிரகரணம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ 7 பாசனங்கள் முடிப்பொழுது இனிமேல் சிவஜன போட்ட அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் தன்குருவின் தாழ்நிலைகள் தன்னில் அன்பன் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டியான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு என்று சொல்லும்படியாய் ரொம்ப அற்புதமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனா இந்த இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனால் அவன் எப்படி பண்ணான், எப்ப மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னால் ஆச்சாரியன் திறத்திலே அன்பிருந்தால்தான் அதை கொடுப்பான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. காஞ்சி சுவாமிக்கு இந்த பாசுரத்துக்கு ஒரு அற்புதமான நிர்வாகம் காமிச்சிருக்கார். அது சாயங்காலம் 3 மணிக்கு அனுபவிப்போம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.